Is salary hype for AI engineers real or fake? What is the scope of this data scientists? Why many professionals are failing? What is the reality? இந்த மாதிரி பல கொஷின்ஸ் உங்க மைண்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். That's why I'm going to hand over this AI ML the ultimate career guide 2026 for IT professionals. இதுல டோட்டலா 13 சாப்டர்ஸ் இருக்க போது and this one video of 90 minutes will surely give you all the answers whatever you wanted to know from this AI 2026. கத்துக்க ரெடியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித் தரேன். This is your AI coach John. All right, welcome to part 2 of this scope irka for AI and ML engineers in 2026. நேத்தே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்ட் 1 நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் இந்த எபிசோடில் நான் கம்ப்ளீட்டாகவே ஒரு 90 மினிட்ஸுக்கு ஃபுல் வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நேற்று அந்த ஃபுல் வீடியோவை பார்த்தவங்க நீங்கள் ஃபுல்லாகவே நான் டைம் ஸ்டாம்ப் கீழே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே வரும். அந்த டைம் ஸ்டாம்பை இமீடியட்டாக கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் அப்படியே அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். விட்டதுலேருந்து கண்டினியூ ஆகும். செகண்ட் எக்ஸாம்பிள்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகும். இல்லை நான் அது ஒரு ஒன் டைம் நான் ரீகேப் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் அந்த ஃப்ளோலேயே நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு கீழே நான் டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தவங்க இது பார்ட் 2 இருக்க போது. இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு திருப்பி அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோ வேணாம் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோலேயே ஃபுல்லாக அட்டாச் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் 90 மினிட்ஸ் எந்த இன்ட்ரோடக்ஷன்லேருந்து இருந்துச்சோ அதே இன்ட்ரோடக்ஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. ஸோ இன்கேஸ் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த டைம் ஸ்டாம்புக்கு நீங்கள் அப்படியே போயிட்டு அங்கிருந்து நீங்கள் இந்த செகண்ட் ஹாஃபை பார்த்துருங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு உண்டானது எல்லாமே நான் நேற்றே பேசியிருக்கேன். அது புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் எல்லாமே இருக்கும். அதனோட இன்ட்ரோடக்ஷன்லேருந்து இருக்கும். So I hope this 90 minutes whatever you're going to spend is going to really worth and change your life, as I've already mentioned in the introduction. What's your name and where are you from? Hey, my name is Lanvin Lobo. I'm from Bangalore. Okay, what do you do for living? I am a data scientist. I work with AI. How many years of experience do you have? Almost 15 years now. Okay, what's your background education and how did you get into as a data science? I studied statistics in my undergraduate and did a little bit of research and other things, and that's how I got into data science. Okay, so don't mind me asking the range of salary? Right now the market is very hot, so even freshers when they start they get a very good package. Let's say somebody who's doing off campus gets a package around 6 lakhs. Just 4 years of experience or 5 years of experience, people almost get like 25 lakhs, 30 lakhs. So it's a very huge field, so a lot of people have good opportunities. Okay, so are you happy with your job and salary? Yeah, I love my job. More than the salary, I love my job. So ஓகே, ஸோ இந்த வீடியோ சுமன் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபர்ட் சுமன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியா இல்லை இது ஹைப் பண்ணுறாங்களா ஃபேக் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி பல டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் கம்யூனிட்டிஸ்க்கு இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் இன்றைக்கி இந்த டேட்டா சயின்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறீங்க. பட் முக்கியமாக இந்த சேலரிலாம் உண்மையாகவே பே பண்ணுறாங்களா? பிகாஸ் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதுக்குண்டான ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி அண்ட் ஒரு ப்ராப்பர் ஒரு கெரியர் புக்கே நான் உங்கள் கையில் கொடுக்க போகிறேன். இந்த சேலரி மட்டும் பற்றி இல்லாமல் இன்னும் டீட்டெயில்டாக இந்த 13 சாப்டர்ஸையும் நான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் செஷன்ஸில் கவர் பண்ண போகிறேன். டீட்டெயில்டாக இருக்க போது. ஸோ இந்த செஷன் எல்லாத்துக்கும் உண்டானது கிடையாது. யாருக்கெல்லாம் டீப்பர் நாலேஜ் உங்களுக்கு தேவையோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த செஷன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய லாஸ்ட் எபிசோடில் நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் 2026 ஸ்கோப் இருக்கா அப்படின்னு நான் பற்றி டாபிக் பேசியிருப்பேன். அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 2026 டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு ஸ்கோப் இருக்கா, ஃப்ரெஷர்ஸுக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருந்தீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் எபிசோடில் டேட்டா சயின்டிஸ்டுடைய ஸ்கோப் என்ன, சேலரி என்ன, யார் எடுத்து படிக்கலாம், உண்மையாக ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கிடைக்குமா, இந்த ஜாப் உண்மையாகவே ஆட்டோமேட் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கும் நான் ப்ராப்பர் கிளாரிட்டி அண்ட் டைரக்ஷன் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ நீங்கள் 2026 நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் அல்டிமேட் கெரியர் ரோட் மேப் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. கத்துக்க ரெடியா?
ஆல்ரைட், நீங்கள் டிஸ்க்ளைமர் பாயிண்ட்டை தெளிவாக படிச்சுட்டு உள்ளே வரீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த செஷனுடைய டோட்டல் டியூரேஷன் ஒரு 1.5 hours கிட்ட இருக்கும், 90 minutes கிட்ட இருக்கும். ஸோ டீட்டெயிலாக ஒவ்வொரு பாயிண்ட்டை பற்றி நான் வந்து பேச போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி a கம்ப்ளீட் கெரியர் கைடன்ஸ் புக் மாதிரி உங்கள்கிட்ட இருக்க போது. ஏஐ இன்ஜினியர் பற்றி ஒரு எம்எல் இன்ஜினியர் பற்றி நீங்கள் ஆகணும், ஒரு 15+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 20+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்களும் மேலே வரணும்னா என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி கம்ப்ளீட் ஒரு கெரியர் கைடன்ஸ் புக் மாதிரி நான் உங்கள் கையில் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதில் 13 chapters இந்த புக் இருக்கிற 13 chapters நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு ஆல் மை காம்படிட்டர்ஸ் அண்ட் ஆல் எஜுகேட்டர்ஸ். நீங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம், லெக்சரர்ஸாக இருக்கலாம், டேட்டா அனலிட்டிக்ஸை டீச் பண்ணுறவங்களா இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்கும், குறிப்பாக ஃப்ரம் தமிழ்நாடு உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய கைண்ட் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்றத அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் பேசியிருக்கேன். செகண்ட் சாப்டர் நிறைய பேத்துக்கு இந்த டேட்டா சயின்டிஸ்ட், ஏ இன்ஜினியர், ஜென் இன்ஜினியர் இது எல்லாமே சேம் தானா அப்படின்ற மாதிரி பெரிய கன்ஃபியூஷன் இருக்கலாம். பட் எதனால அந்த பர்டிகுலர் கன்ஃபியூஷன்லாம் இருக்குது, அது எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும், ஆர் என்ன கிளாரிட்டி அப்படின்றத பற்றி நான் வந்து பேசியிருக்கேன். தேர்ட் சாப்டரில் வாட் இஸ் யுவர் இமேஜினேஷன் அபவுட் டேட்டா சயின்ஸ். நிறைய பேருக்கு வந்து டேட்டா சயின்ஸ்னா இதுதான் அப்படின்ற மாதிரி டெஃபினேஷன் நீங்கள் மைண்டில் வச்சிருக்கீங்க. பட் உண்மையாகவே என்ன விஷயம் அப்படின்றத பற்றி நான் பேச போகிறோம். என்னென்ன இமேஜினேஷன் பண்ணியிருக்கீங்க, வாட் இஸ் த ரியாலிட்டி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி வாட் இஸ் ரோட் மேப், பர்டிகுலர்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோட் மேப். 4 கேட்டகரிஸை பற்றி நான் வந்து இங்கே பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரெஷர்ஸ். செகண்ட் கேட்டகரி நான் ஐடியில் ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னா உங்களுக்கு என்ன ரோட் மேப். தேர்ட் கேட்டகரி ஐடிலேயே ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே இந்த ஏஐலாம் படிச்சு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ரோட் மேப். அதே மாதிரி ஐடிக்குள்ளே ஒரு 15+ years 20+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஐஜிபி மூலிமா ஆர் லீடர்ஷிப்பில் இன்னும் உங்களுடைய பொசிஷன் வந்து ஸ்டே பண்ணிக்கணும், நீங்கள் என்ன ஏஐலேருந்து படிக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்குண்டான ரோட் மேப்பையும் நான் இங்கே வந்து பேசியிருக்கேன். 6th சாப்டரில் ஹூ ஆர் மை. இன்கேஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நான் யார் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் யார் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு 5 minutes நான் பேசியிருப்பேன். ஸோ தட் யூ வில் நோ வாட் இஸ் மை பேக்ரவுண்ட் அண்ட் ஃப்ரம் விச் பேக்ரவுண்ட் ஐம் கமிங் ஃப்ரம். அதுவுமே பேசியிருப்பேன். 7th சாப்டரில் வை மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஃபெயிலிங். நிறைய பேர் வந்து இதில் ஒரு பெரிய ஹோப் வச்சுட்டு வரீங்க, பட் நாட் எவ்ரிபடி ஆர் சக்சீடிங், பட் ஒன்லி சம்படி ஆர் சக்சீடிங். எதனால அப்படின்ற ராங் மைண்ட் செட்டில் என்னென்ன இருக்குன்றதை பேசியிருப்பேன். அதே மாதிரி இது சேலரி ஹைப் நீங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷனில் பார்த்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றி பேச போகிறேன். அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்றத பற்றி பேச போகிறேன். அதே மாதிரி 90th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் 9th சாப்டரில் ஸ்கோப் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட் சேலரி என்னவா இருக்குது, உண்மையாக ரியல் டைமில் இப்போ என்ன போயிட்டுருக்கு அதை பற்றி பேச போகிறேன். 10th சாப்டரில் ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ரோயிட்டபிள் சிஸ்டம். நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக கண்டென்ட் கன்சியூம் பண்ணும்போது ஓகே நம்ம வந்து PROITBRIDGE ஏகோ ஜான் டீம் கூட எடுத்து போய் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான சிஸ்டம் நாங்கள் உள்ளே ஃபாலோ பண்ணுறோம், என்ன மாதிரியான ரிசல்ட்ஸில் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். 11th சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அவர் விஷன். இது வந்து ஏஐலாம் கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கும், சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த விஷன் தட் வி ஆர் கேரியிங் அப்படின்றத அதை பற்றி இருக்க போதும். அதே மாதிரி நீங்கள் புள்ளர் எடுத்து படிக்கணும்னு மாதிரி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஹூ இஸ் நாட் ஃபிட், பிகாஸ் வி கான்ட் சேவ் எவ்ரிபடி, வி கேன் சேவ் ஒன்லி சம்படி. அந்த சம்படி யாரு அப்படின்றத பற்றி ஹூஸ் நாட் ஃபிட் அப்படின்றத சொல்லிட்டு யாரெல்லாம் நீங்கள் வந்து வி கான்ட் ஹெல்ப் அப்படின்றதையும் சொல்லிட்டு ஹூ இஸ் ஃபிட் இன்கேஸ் எடுத்து நீங்கள் படிக்கணுமா யாருக்கு எங்களால் ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக இந்த 13 chapters நான் வந்து இந்த ஹோல் கெரியர் புக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ கம்ப்ளீட் நாலேஜாக இருக்க போது நெக்ஸ்ட் ஒரு 1.5 hours வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் இதில் டெடிக்கேட்டடாக இருங்க. அவ்வளோ இது வந்து இந்த செஷன் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி, அதை நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இது வந்து யாரெல்லாம் பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே யாரெல்லாம் டீப்பர் நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மைண்ட் செட் உங்களுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி யூடியூப்ல கண்டிப்பாக கிடையாது, இவ்வளோ டீப்பர் நாலேஜ் வந்து எடுத்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த இடத்துல நான் இன்னைக்கு பண்ணலை அப்படின்னா வேற யாரும் எடுத்து பேசிடுவாங்க. ஸோ அதனால தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஃபியூச்சரில் கிடைக்கும். பட் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு கிவ் திஸ் டு யூ பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஸோ தட் யூ வில் ஹேவ் த ப்ராப்பர் கிளாரிட்டி. நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் எபிசோடில் கூட நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஸ்கோப் என்னன்னு போடும்போது நிறைய டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால ஒரு ப்ராப்பராக டீப்பர் நாலேஜாகவே அதுக்குண்டான கிளாரிட்டியும் கொடுத்துட்டு இதுக்குண்டான கிளாரிட்டியும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஐ எம் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இன் எக்ஸ்பிளைனிங் திஸ் பர்டிகுலர் பார்ட். ஸோ நீங்களும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி டேக் லாட் ஆஃப் வேல்யூஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் செஷன். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன நான் என்னோட காம்படிட்டிவ் சொல்ல வரேன் அப்படின்றதுக்குள்ள எடுத்து போகிறேன். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி PROITBRIDGE மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 hours உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க.
என்னுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே மேக்கிங் a humble request to all my competitors and all educators in the market today. யாரெல்லாம் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்களோ, நீங்கள் வந்து காலேஜில் இருக்கட்டும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் படிப்பா அதுக்கப்புறம் நீ டேட்டா சயின்ஸ் டேட்டா இன்ஜினியரிங்கை படிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். அதை வச்சு நான் இந்த செஷன் வந்து ஆரம்பிக்கிறேன். என்னுடைய ரீசென்ட் போஸ்ட்டை நான் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் போட்டிருந்தேன். இன்கேஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் எபிசோடில் 2026 டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்றத பற்றி நான் வந்து டீட்டெயிலாக டீகோட் பண்ணி ஒரு 21 மினிட்ஸ் பேசியிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதில் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனும் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதில் 99% வந்து எல்லாருமே அக்ரி பண்ணி போட்டிருந்தீங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஸ்அக்ரி பண்ணி போட்டிருந்தீங்க. எனிவே இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் பேசும்போது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸ் தான், பட் அது எவிடன்ஸை வச்சு நம்ம வந்து பேசணும். ஸோ அதில் வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாய் விக்னேஷ் அப்படின்னு இருக்கிறவர், நான் ஐடியில் 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ஐடிக்குள்ளே வரணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே வரதுக்காக டேட்டா அனலிட்டிக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். பட் இது அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸ் சூஸ் பண்ணுறது ஒரு தப்பான சாய்ஸ் அப்படின்றது ப்ராப்பர் கிளாரிட்டி கிடைச்சிருக்கு, தேங்க்யூ அப்படின்னு மாதிரி போட்டிருக்காரு. செகண்ட் கமெண்ட், திஸ் வீடியோ ரியலி ஓப்பன் மை ஐஸ். ஐ ஹேட் ஜஸ்ட் ஜாயின்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் course. Now I feel like I've lost all my hope. Data analyst was my last hope. Now I don't know what to do anymore. இந்த மாதிரி நிறைய வந்து பயந்து டிமோட்டிவேட் ஆகி மெசேஜ் போட்டுருக்கிறவங்களும் இருக்கிறீங்க. ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், உங்களுடைய பெயின் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் அந்த வீடியோனுடைய லாஸ்ட் பகுதியில் நீங்கள் என்ன வந்து அடிஷ்னலாக படிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு பே பண்ணிட்டீங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கும்போது அடிஷ்னலாக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நிறைய ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துக்கும் இதுதான் ரிசோர்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்களே ப்ராப்பராக கரெக்டாக நீங்கள் சர்ச் பண்ணி அந்த வீடியோஸில் கேப்சர் பண்ணி நீங்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்களே டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். யூ டோன்ட் நீட் டு வேஸ்ட் யுவர் மணி அகைன். ஓகே, தேர்ட் பாயிண்ட், இன்னொருத்தர் வந்து போட்டுருக்கீங்க, டோன்ட் வாட்ச் தீஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ், ஸோ கோ வித் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் ப்ரே ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஃபைன், ஐ ரெஸ்பெக்ட் யுவர் கமெண்ட் பிகாஸ் உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, தட் ஐ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த மாதிரியான கமெண்ட் லைக் 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இங்கே லாஸ்ட் எபிசோடில் போட்டிருக்கீங்க. ஸோ பட் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோவில் சொல்லிட்டு நம்ம வந்து செகண்ட் சாப்டர்க்குள்ள போகலாம். Why am I here? நான் எதுக்காக இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல எடுத்துட்டு வந்து பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஹியர் டு ஸ்பீக் ஃபேக்ட்ஸ், நாட் டு ப்ளீஸ் எனிபடி ஜஸ்ட் பிகாஸ் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபேக்டை வந்து பேசாமல் இருக்க முடியாது. பிகாஸ் நான் பேசல அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தர் வந்து இதே மாதிரி எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கான்செப்டை நான் வந்து என்னதான் ஐடி இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டு இருக்கு, பிகாஸ் 2020 இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து இருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேரை கைட் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தள்ளியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஐடி மார்க்கெட் என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஒர்க் பண்ணிக்கிட்டே சொல்லக்கூடிய ஆட்கள் யூடியூப்ல கம்மி அப்படின்னு மாதிரி நான் நினைச்சதுனால தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்கோப் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சீரியஸ் கூட நான் ஆரம்பிச்சு நான் வந்து இந்த செகண்ட் எபிசோட வந்து நான் அதில் லான்ச் பண்ண போறேன். ஸோ தமிழ்நாட்டில இருந்து உங்களுக்கு கார்பரேட்ல என்னதான் உண்மையாக ரியலாக நடக்குது, கார்பரேட்ல நீங்க எப்படி உங்களோட ஐடி கரியரை செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்குள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச போறேன். இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன் டேட்டா அனலிட்டிக்ஸ் வச்சு, இப்போ டேட்டா சயின்டிஸ்ட்குள்ள வர போறேன். ரொம்ப டீப்பரான நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ அதனால இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கல, எனக்கு கேட்கறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்றதுனால அப்படி இருந்துச்சுன்னா இப்போவே எக்ஸிட் டோர், நீங்கள் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் அடுத்த ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தருவேன். இப்போவே நீங்கள் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் வீடியோ பார்க்க போயிருங்க. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபேக்ட்ஸ் என்னால் பேசாமல் இருக்க முடியாது. குறிப்பாக ஐடி கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டு இன்னும் நிறைய ஐடி கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனிஸ்குள்ளே எனக்கு ப்ராப்பரான ரிசோர்ஸ் கிடைக்கலையே, என்னால் மார்க்கெட்டில் எந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாக இருக்குது, எதனால் பீப்புளெலாம் வந்து அந்த இன்டர்வியூ எல்லாருமே படிக்கிறாங்க இன்னைக்கு, பட் எல்லாராலும் வேலைக்கு போக முடியல, பட் இன்டர்வியூவில் வச்சு பார்த்தா தெரியுது யாருமே ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகிருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்லேருந்து நான் பார்க்கும்போது எப்படிப்பட்ட டேலண்ட் உண்மையாகவே நீங்களாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்றத என்னுடைய பாயிண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னுடைய பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்க போகுது. ஸோ 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். நீங்கள் வந்து அடுத்து கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸில் இன்னும் டீப்பராக இருக்க போது. ஒரு சில பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சில பாயிண்ட்ஸ் ஐ ஓப்பனிங்காகவும் இருக்க போகிறோம். ஸோ இந்த மிக்ஸ்ட் ஒப்பீனியன்ஸை நான் வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி பாசிட்டிவாக நிறைய பேர் போடுவீங்க, நெகட்டிவாக ஒரு சில பேருக்கு இருக்கும் அப்படின்றது. பட் உங்களுக்கு இந்த மாதிரி டீப்பரான நாலேஜ் வேணும்னா நான் அடுத்து பேசக்கூடிய இன்ஃபர்மேஷனை கேளுங்க, இல்லாட்டினா இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. 5 செகண்ட்ஸ் டைம் போடுங்க. ரைட், இப்போ நீங்கள் இந்த செஷனுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஆர் வெரி சீரியஸ் அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஹெட்ஃபோன்ஸில் போட்டு ரெடியாக இருங்க. அடுத்து நான் பேசக்கூடியது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ என்னுடைய லாஸ்ட் வீடியோலேருந்து ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். வித் எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் இந்த அனலிட்டிக்ஸ் டொமைன் ஃபார் ஆல்மோஸ்ட் 20 years, பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் அண்ட் ரிலேட்டபிள். நிறைய கார்பரேட்ஸ் என்னோட வீடியோஸை பார்க்குறீங்க, 25 years 30 yearsலாம் பார்த்து அதை அக்னாலேஜ் பண்ணி போட்டுருக்கீங்க. ஸோ இதை விட நான் சொல்கிறது சில பேருக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் இதை விட பெரிய ப்ரூஃப் உங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் தேர் ஆல்சோ ஒர்க்கிங் த கார்பரேட் அண்ட் தேர் ஆல்சோ அக்னாலஜிங் த
ஃபேக்ட்ஸ். ஸோ அதனால் அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நீங்கள் என்ன டிமோட்டிவேட் பண்ணுறீங்கன்றது பேச வேண்டாம். எப்படி மார்க்கெட் போதோ எதெல்லாம் எடுத்து ஆட்டோமேட் பண்ணதோ அதுக்குண்டான ப்ரூஃப்ஸ் பேசி நான் காமிச்சு உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே வந்து ப்ரூஃப் எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கும், எதை கொடுத்தா நீங்கள் நம்புவீங்கன்றது எனக்கு தெரியாது. பட் வாட் எவர் த ப்ரூட்டல் பாயிண்ட்ஸ் ஐம் கோயிங் டு ஸ்பீக். ஓகே, தட்ஸ் வாட் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அதனால லெட்ஸ் எரேஸ் தி அவுடேட்டட் ஃபார்முலா. என்ன அவுடேட்டட் ஃபார்முலா லாஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் லேர்ன் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் தென் மூவ் டு ஏஐ. இந்த பாயிண்ட்டை இன்னையோட நீங்கள் எரேஸ் பண்ண போறீங்க. லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் எரேஸ் பண்ணியிருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். பட் சில பேர் வந்து இந்த நெக்ஸ்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேரோட அடுத்த ஃபாலோ எபிசோட் எதை போடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கீங்க. அதுவுமே நான் காமிக்க போறேன். பட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் லேர்ன் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் தென் மூவ் டு ஏஐ இந்த பாயிண்ட்டை சொல்றதை இன்னைக்கே ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோவை காலேஜ் லெக்சரர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சஜஷன் கொடுக்கறது ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க அப்ஸ்கில் பண்ணாதான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை கரெக்டான வழியில் நடத்த முடியும். இந்த பாயிண்ட் என்னைக்கு அவுடேட்டட் ஆயிடுச்சு. இன்னொரு உண்மை கூட நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. என்னுடைய கெரியர் ஈவன் ஐ ஃபாலோட் தட் பாத், பட் that was 8 years before. No ChatGPT, no AI agents, no AI workflows. நான் என்னோட கெரியரை ஈசி டிபார்ட்மெண்ட் படித்தேன். அதுக்கப்புறம் நிறைய பெட்டி ஜாப்ஸில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடிக்குள்ள மூவ் ஆகும்போது டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி தான் டேட்டா சயின்டிஸ்ட்டாக நான் வந்து என்னால் மாற முடிஞ்சுது. ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஒரு கொஷின் கேட்கலாம், நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக மாதிரி தானே டேட்டா சயின்டிஸ்ட்டாக போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கரெக்ட் தான். பட் அப்போது அந்த டைமில் ChatGPT கிடையாது. இப்போ ஏஐ ஒர்க் ஃப்ளோஸ்ன்ற ஒரு டேர்மே தெரியாது. ஜென்ஏனா என்னன்னே தெரியாது. ஏஜென்டிக்கு என்ன என்னன்னே தெரியாது. இப்போ இந்த டைமில் இருக்கும்போது ஓகே டேட்டா அனலிஸ்ட் படிச்சுட்டு டேட்டா அனலிஸ்ட்டை போயிட்டு ஏ இன்ஜினியர் ஆகலாம். பட் நீங்கள் இன்னைக்கு என்டர் ஆக போகிறது 2026. 2020 சில பேர் 2026 வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. 2026 உட்காந்துக்கிட்டு 2015-14 நடந்த கதையை எடுத்துக்கொண்டு பேசிட்டு இருக்க முடியாது. 18 நடந்த கதையை எடுத்துக்கொண்டு பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ பி வெரி சீரியஸ். என்ன மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ அதனால தான் என்னுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து நான் சொல்கிறேன், லெட்ஸ் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரெல்லாம் நீங்கள் வந்து இந்த டேட்டா சயின்ஸை பற்றியோ டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றியோ ஏஐ பற்றியோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களோ, மென்டார்ஷிப் மீன்ஸ் மார்க்கெட் ட்ரூத். மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதை சொல்கிறதுக்கு தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய லேர்னர்ஸையும் நம்மளை நம்பி வரவங்களே கைட் பண்ணணும். இன்னொரு சில பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் கன்வின்சிங் என்னன்னு சொல்கிறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி பில்டிங் ஏஐ ஆப்ஸ். நிறைய ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்க கூட வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே என்ன சும்மா கதை விட்டுட்டு இருக்கீங்க, எங்கே காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, உங்களுக்காகவே நான் நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பாருங்க, இது வந்து என்னுடைய ஒரு ஒர்க் ஷாப்பில் இந்த ஒரு லேர்னர் வந்து வந்திருந்தாப்புல. ஸோ நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இவர் பில்ட் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன் நானே அந்த டைமில் இப்போ பில்ட் பண்ணேன். ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் ஹிம். என்னோட ஒர்க் ஷாப்பில் வந்து நல்ல தைரியமாக பீப்புள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னொருத்தரையும் நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ரீசெண்டாக என்னோட பெங்களூரில் ஐஏஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டாப் 1 காலேஜ், ஓகே டாப் 1 கேட்டகரியில் வரும். இங்கே பாருங்க, இந்த லேர்னரை பாருங்க. இவங்களுக்குலாம் எப்படி இந்த அவேர்னஸ் வருது? பாயிண்ட் இஸ் அவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய மென்டார்ஸ். இந்த பர்டிகுலர் பையனுக்கு இவங்க அப்பா, அந்த பர்டிகுலர் பையனுக்கு அவங்க அப்பா கரெக்டான வழியில் நடத்துறாங்க. மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குப்பா, இப்போ ஏஎல்லாம் இப்போ இருக்குது, இதெல்லாம் ப்ராப்பராக எடுத்து படிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் காலேஜ் லெக்சராக இருந்துக்கிட்டு இன்னும் டேட்டா, அதான் நான் என்னோட செகண்ட் பாயிண்ட் போட்டிருக்கேன். SQL, பவர் BI, பைத்தன் பேசிக்ஸ், இதை மட்டும் ஒரு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சுக்கோ. நீ வந்து இன்டர்வியூவில் போகும்போது கண்டிப்பாக உனக்கு நல்ல வேல்யூ இருக்கும். நோ, that is totally not, you are not making that particular person as career ready. ஜஸ்ட் ஏதோ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சிருக்கிறதுனால பெருசாக சாதிச்சுன்ற மாதிரி நினைக்காதீங்க. மேபி உங்கள் காலேஜ் லெக்சரர்ஸே சொல்லலாம், நினைக்காதீங்க. அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. If data jobs are not available, particularly data analyst jobs are really possible with your mentorship, support till the end. சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது, அவங்க கூட இருந்து ட்ராவல் பண்ண முடியுமா உங்களால்? எத்தனை பேர்னால பண்ண முடியும்? வெரி சீரியஸ். உங்களால் பண்ண முடியாதுன்னு ஜஸ்ட் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடாதீங்க. அவங்கள அதை வந்து உங்களை நம்பி அதுவே வந்து ஓகே சிம்பிளான டூல்ஸ் தான், ஃபஸ்ட் எடுத்து படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்புவாங்க. வெளியில் வந்து மார்க்கெட்டில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ரியாலிட்டி என்ன அப்படின்றது. அப்புறம் உட்காந்து கடைசியில் அழுதுட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உங்களால் உண்மையாகவே கைட் பண்ணி அவங்கள மென்டார் பண்ணி டேட்டா அனலிஸ்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியும்னா மேக் தட் கமிட்மெண்ட். எல்ஸ் இஃப் நாட், பி ஆனஸ்ட். என்ன நடக்குதோ அதை சொல்லுங்கள். நிறைய ஸ்கூல் பசங்க கூட இன்னைக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது. காலேஜ் படிச்சுட்டு வெளியில் வரும் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. 8 years 10 years ஒர்க் பண்ணிருக்கீங்க, நீங்களும் இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. அண்ட் நிறைய இந்த எட்டெக் இண்டஸ்ட்ரிகளுக்கு ஃபைனல் மெசேஜ், ஜஸ்ட் பிகாஸ் வி ஹேவ் டு செல் சம்திங் டசன்ட் மீன் வி ஷுட் செல் சம்திங். உங்கள்கிட்ட இந்த டேட்டா அனலிட்டிக்ஸாக இருக்குது அப்படின்றதுக்காக அது வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் உங்களால் உண்மையாகவே கைட் பண்ண முடியும்னா பண்ணுங்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். பட் ஜஸ்ட் வி ஹேவ் டு செல் சம்திங், வி ஷுட் நாட் செல் சம்திங். உங்களை மென்டார்ஷிப் பண்ணுறீங்க, வி ஹேவ் டு ஸ்பீக் மார்க்கெட் ட்ரூத். எல்ஸ் யூ நீட் டு டேக் சம் டைம், அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். நாங்களும் இன்றைக்கி வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ சொல்லிட்டு இருக்கோம், ஏஜென்டிக் ஏ சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் டேட்டா அனலிஸ் சொல்லும்போது மார்க்கெட்டோட ட்ரூத்தை சொல்கிறேன், இதுதான்ப்பா அவைலபிளாக இருக்குது. பட் இந்த பாத்தில் போகும்போது உங்களுக்கு 50% சான்ஸ் இருக்கும். பிகாஸ் அது எங்களால் வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் we only won't hire any data analyst today.
ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுது. அப்படி இருந்தால் எடுக்கணும். நானே சொல்லி இண்டக்ஷன் ப்ரோக்ராம், என்னோட ப்ரோக்ராம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் வந்திருப்பீங்க. இல்லை ஃபியூச்சரில் நீங்கள் நாளைக்கு வந்து கோர்ஸில் என்கொயரி பண்ணும்போது நானே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் 50% ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு. அதை உண்மையை வந்து சொல்லணும். க்ளவுட் கம்ப்யூட்டிங் சூப்பராக போகுது, சைபர் செக்யூரிட்டி சூப்பராக போகுது. இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ். ஃப்ரெஷரு இந்த மாதிரி பேக்கேஜில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பரான கைடன்ஸில் படித்து உள்ளே போக பாருங்க. யூடியூப்பில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய நாய்ஸ் சுற்றிட்டு இருக்கு. நானும் நாய்ஸ் தான். இன்றைக்கி நான் இந்த மாதிரி பேசுவேன், அப்படியே வேற ஒரு வீடியோ போய் பாருங்கள், சூப்பராக பாசிட்டிவாக பேசுவாங்க. நாய்ஸ். ஐ எம் ஆல்சோ நாய்ஸ், விச் ஐ டோட்லி அக்ரி. யூடியூப்ல இருக்கிற வரைக்கும் ஒரு நாய்ஸ் தான். நீங்கள் என்னைக்கு ஒரு பர்சன் இன் பர்சனாக பார்த்தோ ஒரு ஆன்லைனில் நீங்கள் பேசியோ அவங்க கூட நீங்கள் டெய்லியும் ட்ராவல் ஆகும் போது தான் உங்களுக்கு உண்டான கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு சொல்கிறதெல்லாம் செய்யணும். அக்கௌண்டபுளாக இருந்தீங்கன்னா தான் இந்த நாய்ஸ் எல்லாம் விட்டுட்டு உங்களால் ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடி பொசிஷனில் போய் உட்கார முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். என்னுடைய ரெக்வஸ்ட் டு ஆல் தி AI educators in the market, just because we have to sell something, that doesn't mean that we should sell something. We are more responsible for their career growth, and அவங்களுடைய கெரியர் எடுத்துக்கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு மாற்றுறதுக்கு நம்மளால் எவ்வளோ மார்க்கெட்டுக்கு என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டும் தான் நம்ம பேசணும். அந்த பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றதுக்குள்ள போகணும். Now this message is to everybody. யாரெல்லாம் ஐடிக்குள்ளே இந்த AI கரியர், ML கரியர், டேட்டா சயின்டிஸ்ட் கரியர் ஆர் ஏஜென்டிக் AI கரியர் இந்த மாதிரிலாம் மேக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ திஸ் வர்ச்சுவல் புக். ஓகே, ஃபிசிக்கலாக ஒரு புக் இருந்தால் எழுதி நான் கொடுத்துருப்பேன். பட் இப்போ இந்த யூடியூப் மீடியம் மூலியமாக என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ, இதை பற்றி இந்த இண்டஸ்ட்ரீஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையுமே பாயிண்ட் பை பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரியான கன்சல்டிங் செஷன்ஸுக்கு பீப்புள் வில் பே பண்ணி கன்சல்டிங் எடுத்துக்குவாங்க. பட் ஐ எம் கோயிங் டு கிவ் திஸ் பர்டிகுலர் ஹோல் கண்டென்ட் ஃபார் ஃப்ரீ. பிகாஸ் உங்களுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஐ டோன்ட் என்டர்டைன் எனி ஷார்ட்கட்ஸ் நான் வந்து என்டர்டைனே பண்ண மாட்டேன். ஐ வில் என்டர்டைன் ஒன்லி ஹார்ட் ஒர்க். பிகாஸ் அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்திருக்கேன். நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு. பட் அது மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து மேலே வரும்போது தான் ஐ கேன் ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. அந்த மாதிரி பார்த்துல தான் நீங்க போகிறது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி நீங்க ரெடியா இருக்கிறீங்க, ஷார்ட்கட்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தா, welcome you all to becoming the top 1% of AI engineers in 2026 and even in the future. நீங்க இந்த 2026ல AI ஃபீல்டில் சாதிக்கிறதுக்கான முதல் படியை எடுத்து வச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நீங்க அப்படியே நான் அடுத்து பேசக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் உங்களுக்கு தெரிய வரணும். பிகாஸ் இது டாப் 1% தான் இந்த பர்டிகுலர் செஷன்ஸ்ல லிசன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் அட்டென்டிவாக இருக்கிறவங்களால பிரெயின் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இல்லாதவங்களால கண்டிப்பாக எடுக்க முடியாது. நான் பேசுறது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி லாங்குவேஜில் நான் எப்பவுமே சிம்பிளிஃபைடாக பேசுவேன். நீங்க இந்த டாப் 1%ல நீங்க வரணும், இந்த AI கம்யூனிட்டிக்குள்ள AI லீடரா வரணும்னா இந்த அடுத்து நான் பேசக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுடைய சாப்டர் 2 என்ன அப்படின்றதுக்குள்ள எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இல்லையா? இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, ML இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது மாதிரிலாம். ஸோ டைட்டில்ஸ் ஆர் சேஞ்சிங் ஃபாஸ்ட், ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் அன்கிளியர். நிறைய ஜாப் பொசிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பொசிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் ரெஸ்பான்சிபிலிட்டி சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால தான் திஸ் கன்ஃபியூஷன் இஸ் வை பீப்புள் ப்ரிப்பேர் ராங்லி. நான் டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், பட் ML இன்ஜினியர் கிடையாது. நான் AI இன்ஜினியருக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக மாட்டேன். இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு ஸ்கில் செட்ஸில் ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லை. லெட் மீ ரிப்பீட் இட். உங்களுக்கு ஸ்கில் செட்ஸில் ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லை. எதை படிக்கணும் அப்படின்றது ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லாதனால தான் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. அண்ட் நீங்கள் யூடியூப்லேயே ஸ்டேயாக இருக்கிறதும் ரெண்டாவது பிரச்சனை. நான் ஒரு மாதிரி சொல்லுவேன், இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சொல்லுவார். நீங்கள் எதை ப்ராப்பராக வேலிடேட் பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியாது. ஸோ யார் பேசுகிறாங்களோ அந்த பர்டிகுலர் பர்சன்ட்டை உங்களுக்கு அந்த ஒரு சிங்க்ரோனைசேஷன் நடக்கும். அவர் பேசுகிறதும் நீங்கள் லிசன் பண்ணிக்கிறதும் ஒரு சிங்க்ரோனைசேஷன் நடக்கும். யாருக்கு நடந்தாலும் நீங்கள் அந்த பர்டிகுலர் பர்சனோட கைடன்ஸில் எடுத்து ப்ராப்பராக படிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் யூ கேன் அவாய்ட் ஆல் திஸ் நாய்ஸஸ் இன் திஸ் யூடியூப் பிளாட்ஃபார்ம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. Okay, so next point, உங்களோட காமன் கொஸ்டின், which job position should I target, what skills should I acquire, what is the roadmap? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்க மைண்ட்ல இருக்கும். இன்கேஸ் நான் பேசுறதுலாம் உங்களுக்கு சென்சிபிளா இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ப்ராப்பர் கிளாரிட்டி இந்த செஷன்ஸ்ல கொடுக்க போறேன். பிகாஸ் ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் புக்னு சொல்லிட்டேன். அதனால எந்த இன்ஃபர்மேஷன் நான் வந்து பாதியா வைக்க மாட்டேன், ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். தட்ஸ் வை திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி லாங். அண்ட் இஃப் யூ ஆர் ரியலி சீரியஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கன்சியூம் பண்ணி இந்த வீடியோ முடியும் போது ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி அண்ட் ப்ராப்பர் டைரக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறது 100% உறுதி. ரைட். ஸோ இப்போ இந்த கெரியர் ஸ்டார்ட் அண்ட் கெரியர் டிரான்சிஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இந்த AI இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படியா வரணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. அதை நான் வந்து 4 டிவிஷனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட், ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ். நீங்கள் எப்படியாச்சும் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு ML இன்ஜினியர் ஆகணும்னு பார்ப்பீங்க. நான்-IT டு IT டிரான்சிஷனர்ஸ். நீங்கள் வந்து நான்-ITல ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் எப்படியாச்சும் இந்த AI படிச்சு AI இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலாம், ஐடிக்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருப்பீங்க. அடுத்து IT டு IT டிரான்சிஷனர்ஸ். ஆல்ரெடி ஒரு டெஸ்டராவோ ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு C# டெவலப்பராகவோ ஏதாச்சும் ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு 5 years 10 years 15 years நீங்கள் வந்து
நீங்கள் ஏ இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஏ இன்ஜினியராக ஆக முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் இருக்கும். அது ஆகணும்னா என்ன ரோட் மேப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி மோர் தென், இது வெயிட் பண்ணுங்க, ஐடிலேயே வந்து மோர் தென் 15+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்க நீங்கள் ஐஜேபி மூலியமா, இன்டர்னல் ஜாப் ப்ரொமோஷன்ஸ் மூலியமா ஆர் லீடர்ஷிப் பொசிஷனுக்கு எப்படி நான் போகிறது, அதுக்கு என்ன வழி, இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்னென்ன பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ரோட் மேப் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமிக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த கெரியர் ஸ்டார்டர், கெரியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, இந்த ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரிஸ் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டெசிக்னேஷனில் நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணலாம். எல்லா டெசிக்னேஷனும் ஜாப் அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன்ஸ் which you can directly apply for some jobs. டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், ஏஐ இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணலாம், எம்எல் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணலாம், என்எல்பி இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணலாம், கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணலாம், ஏஜென்டிக் இன்ஜினியர், ஜென்ஏ இன்ஜினியர், எல்எல்எம் இன்ஜினியர், ப்ராம்ப்ட் இன்ஜினியர். ஸோ இது எல்லா பொசிஷனுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி ஜெனரிக் ரோல் which can be fit to any domain. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கும் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் இருக்காங்க. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியர் சொல்லும் போது எப்பயுமே மைண்டில் இது வச்சுக்கோங்க. ஸோ டி ஷேப்ட், ஓகே, ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜியில் பயங்கரமான உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு மேலே ப்ராம்ப்ட் லேயரை நீங்கள் வந்து ஃபிட் பண்ணும்போது டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு கெட் அ குட் வேல்யூ. அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஜஸ்ட் நான் ப்ராம்ப்டிங் மட்டும் எனக்கு ஒரு 10 ஃப்ரேம் ஒர்க்ஸ் தெரியும், அதனால நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண முடியாது. அப்படியே ஒர்க் பண்ணினாலும் ஒரு 1 year ஒர்க் பண்ணுவீங்க, அந்த ஸ்கில் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்து உங்களை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜியில் பயங்கர கோராக இருந்துக்கிட்டு அதுக்கு மேலே ப்ராம்ப்ட் லேயர் ஆட் பண்ணுறது தான் கரெக்டான வழி. சரி, இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ இந்த பர்டிகுலர் டெசிக்னேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டேன். அப்போ அதுக்கு என்ன ஸ்கில் செட்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்ற கொஸ்டின் இருக்கா? அப்போ அதுக்கு ப்ராப்பரான ரோட் மேப் உங்களுக்கு வந்து தெரிய வரணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், நான் ரோட் மேப் காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி பிஃபோர் கெட்டிங் இன்டு ரோட் மேப், லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நாட் டேட்டா சயின்ஸ். திருப்பி சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் வாட் இஸ் நாட் டேட்டா சயின்ஸ்ன்றது உங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா தான் வாட் இஸ் டேட்டா சயின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு புரிதல் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப டீப்பாக நான் வந்து பேச போகிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டீப்பர் நாலேஜ். ஓகே, நிறைய பேர் இங்கே என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, டேட்டா சயின்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னாவே we are just going to build some models, ஒரு அக்யூரசி வரும்பா, அந்த அக்யூரசி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், அது கொண்டு போய் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணலாம் அண்ட் கால் யுவர் செல்ஃப் அஸ் an engineer. இந்த தப்பெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். ஓகே, Day 1/100 ஐம் லேர்னிங், சூப்பர்வைஸ் லேர்னிங், இதெல்லாம் தான் லேர்ன் பண்ணேன். Day 2/100 இதெல்லாம் தான் லேர்ன் பண்ணேன். நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது யாருக்கு தேவை? திங்க் பண்ணி பாருங்க. நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்டின்ல போட்டிருக்கீங்க, யார் பார்த்து அதை லைக் பண்ணணும்? உங்கள் எம்ப்ளாயரா இல்லை உங்கள் ஃப்ரெண்டா? புல்ஷிட், யாருமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் போடக்கூடிய ஒரு போஸ்ட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க, அது வந்து எந்த பிஸ்னஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது அப்படின்ற அந்த சொல்யூஷன் ஓரியன்டாக பண்ணணும். நிறைய இன்ஜினியர்ஸுக்கு ஏன் இங்கே வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, நீங்கள் படித்து தான் வச்சுருக்கீங்க, படித்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ப்ரோட்டோடைப்பான ஒரு மாடலை பில்டு பண்ணுறது கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, படித்த எக்ஸாமினேஷனுக்கு தான் கிளியர் பண்ணுவாங்க. கரெக்டாக இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்மில் நல் ஹைப்போதசிஸ் சொல்லுவோம். எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கிறது எக்ஸாம் பாஸ் பண்ணுறது தான்ப்பா அப்படின்றது நல் ஹைப்போதசிஸ், விச் மீன்ஸ் எல்லாருமே அதான் பண்ணுறாங்க. பட் ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ், நீங்கள் ஒரு டிஃபரன்ஸை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா, நான் படிக்கிறதை தாண்டி நான் பல விஷயங்களை பில்டு பண்ணியிருக்கேன், தட்ஸ் வை ஐம் அப்ளைங் ஃபார் திஸ் பர்டிகுலர் ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போது நீங்கள் வந்து படிச்சிருக்கேன்றது முக்கியம் இல்லை, படித்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கொண்டு போய் நீங்கள் லிங்க்டின்ல ஷோ பண்ணீங்கன்னா அதுதான் முக்கியம். ஓகே, லேர்னிங் பாயிண்ட்ஸ் வந்து இதெல்லாம் டோட்டலி ராங் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் என்றைக்கோ அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஸோ யூ ஷுட், நான் தான் சொல்கிறேன், ரியாலிட்டி இஸ் டிஃபரெண்ட். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணுறதுனால யூ ஆர் நாட் பில்டிங் எனி டேட்டா சயின்ஸ் ஆர் ஏஐ சொல்யூஷன்ஸ். நீங்கள் ஜஸ்ட் படிச்சுட்டு இருக்கீங்க, லைக் ஹவு மெனி அதர் மில்லியன்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்டடிங் டேட்டா சயின்ஸ் இன் ஏஐ. தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் தட் யூர் மேக்கிங் தட் வென் யூர் போஸ்டிங் தட் Day 1/100 ஐம் லேர்னிங் திஸ், Day 2/100 ஐம் லேர்னிங் திஸ். நோ, நெவர். இது ஒர்க் அவுட் ஆகாது, அவுடேட்டட் பிரின்சிபல். அப்போது என்னதான் வந்து டேட்டா சயின்ஸ் சொல்யூஷன்ஸ்னால் எப்படி, ரியல் டைமில் எப்படி தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றதனுடைய கிளாரிட்டி தான் நான் அடுத்த சாப்டரில் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன். வாங்க. மூணு ரியல் டைம் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸாம்பிள் நான் வந்து காமிக்க போகிறேன். ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்க போது நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் டொமைனில் எப்படி டேட்டா சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் நாட் ப்ரெடிக்டிங் லோன் அப்ரூவல் இன் ஜூபிட்டர் நோட்புக். நிறைய பேருக்கு வந்து என்னுடைய டேட்டா சயின்ஸ் கோர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, டேட்டா சயின்ஸ்னு ஒரு டேர்ம் தெரிஞ்சாவே ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்ட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலே இருந்திருக்கலாம். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு பிளாட்ஃபார்ம் வேர் வி ரைட் கோட். அங்கிருந்து நம்ம வந்து கோடிங்கை லேர்ன் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, எப்படி நீங்கள் யூடியூப்ல வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, அது யூடியூப் அப்ளிகேஷனில் பை டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும் ஒவ்வொரு ஃபோன் வாங்கும்போதும். அதே மாதிரி நாங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் கற்றுக்கும் போது இன்டர்நெட்டில் வந்து ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு டைப் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே கோடிங் வந்து போடுவோம். அப்போது நீங்கள் வந்து எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஜூபிட்டர் நோட்புக் தான் எல்லாமே, ஜூபிட்டர் நோட்புக்கில் ப்ராப்பராக கோட் எழுத தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு ஏஐ இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். அப்படி கிடையாது. ரியல் டைம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே
எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ராப்பர் புரிதல் இருக்கணும். அந்த புரிதலுக்காக தான் உண்மையாகவே பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற ஒரு 4 பாயிண்ட் அங்கே போட்டிருக்கேன், நல்லா கவனிங்க. ஸோ உண்மையாகவே டேட்டா சயின்டிஸ்ட் உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, கனெக்டிங் டிரான்சாக்ஷன் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் சிஸ்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏகோ ஜான்ற ஒரு பர்சன், நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போவேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்டில் வந்து ஸ்வைப் பண்ணுவேன். நான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் போவேன், பெட்ரோல் பங்க்கில் காருக்கும் பைக்கும் பெட்ரோல் எடுப்பேன், அப்போ QR கோடில் பண்ணுவேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பேன். அப்போ டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுறது இந்த ஒரு பர்சன் தான் அந்த மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாரு, அது ப்ராப்பராக உள்ள ஸ்டோர் ஆகணும். டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் கிடையாது. அப்போ மல்டிபிள் சிஸ்டம்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அது ப்ராப்பராக கேப்சராக உள்ள டேட்டாலாம் ஸ்டோர் ஆகுதா அப்படின்ற மாதிரி ஒரு டீம் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி டிடெக்டிங் ஃப்ராட் பேட்டர்ன்ஸ் நியர் ரியல் டைம். அதாவது என்னுடைய கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு என்னோட பொம்மனஹல்லின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது பெங்களூரில், இங்கே வந்து நான் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணுறேன். ஸ்வைப் பண்ண அடுத்த 5-6 நிமிஷத்தில் யூரோப்லேருந்து இன்னொருத்தர் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா என்னோட அக்கௌண்ட்லேருந்து வேற எங்கேயும் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா தட்ஸ் அ ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன். கரெக்டாக? அப்போ எந்த இடத்துல எங்கே டிரான்சாக்ஷன் நடந்துருக்குன்றதை பார்த்து எது ஃப்ராடுலன்ட் பேட்டர்ன்ஸாக இருக்குன்றதை ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணி இமீடியட்டாக எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ ஒரு கால் நோட்டிஃபிகேஷனோ வரணும். இன்னைக்கு எல்லாம் வருது, பட் முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரதில்லை. பட் இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த மாதிரி ஏதோ ஒரு பீக் டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா இமீடியட்டாக அவங்க டீம்லேருந்தே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சில டைம் ஹியூமன் ஏஜென்ட் கால் பண்ணுறாங்க, சில டைம் ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுது, இந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் தான் பண்ணீங்களான்னு கேட்குது. எஸ்ன்னு சொன்னால் ஓகே, அது மாஸ்டர் டேட்டா பேஸில் அப்டேட் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா they should be liable, right? And reducing false positives to so customers don't get blocked. False positives ன்றது ஒரு டெக்னிக்கல் டர்ம்ஸ், சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா லெட்ஸ் சே இப்படி ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஆக்சுவலா அந்த டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் டிரான்சாக்ஷன் தான். பட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டான டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணோம். விச் மீன்ஸ் என்னுடைய ATM கார்டு நான் எங்கே தொலைச்சிட்டேன், அவர் ஒரு இன்னொருத்தர் எங்கேயோ வழியில் போக்கர் வந்து பார்த்து எடுத்து அது வந்து கோடெல்லாம் கண்டுபிடிச்சு வேற எங்கேயும் பார்த்தீங்கன்னா கார்டை ஸ்வைப் பண்ணிட்டாரு. மாடல் வந்து அந்த கரெக்டான டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்குது. அப்படின்னா என்னுடைய கார்டை எவனோட எடுத்துக்கிட்டா அது வந்து எனக்கு பேங்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் நடக்கல அப்படின்னா அது தட்ஸ் a பிக் ப்ராப்ளம். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், நான் கொண்டு கஸ்டமர் என்னோட சைடில் ஒரு ஃபால்ட் இருக்கு, நான் இமீடியட்டாக கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ATM கார்டை நான் தொலைச்சிட்டேன், இமீடியட்டாக கார்டை பிளாக் பண்ணுன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. பட் இன்கேஸ் திடீர்னு வந்து அந்த கார்டில் வந்து டிரான்சாக்ஷன் ஒரு 5 லட்ச ரூபா நடக்குது, இமீடியட்டாக அவங்க எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட கார்டில் வந்து ஒரு 5 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் நடக்குது, அது நீங்கள் தான் பண்ணீங்கன்னு கேட்காம விட்டுட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை. பிகாஸ் எனக்கே தெரியாது கார்டு வந்து கீழே வந்துருக்கா இல்லைன்றது தெரியாத டைமில் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா பெரிய ப்ராப்ளம். ஸோ அதில் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ், ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ், இந்த மாதிரி பல மெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ எனிவே அந்த டீட்டெயிலாக நான் வந்து போகல, பட் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு கீப் இட் வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் மாடல் ரியல் டைமில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எரர்ஸை ரெடியூஸ் பண்ணணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் ML engineers will work behind this, working with engineers to deploy models safely. ஜஸ்ட் ஸ்டாண்ட் அலோனா வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ML engineers வந்து ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஒரு டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணி அந்த சிஸ்டம் எண்ட் டு எண்ட் பார்ப்போம். எங்களுடைய வேலை இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக பண்ணணும், அதை கொண்டு போய் கிளவுட் இன்ஜினியர்ஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி நீங்கள் இந்த கிளவுட்ல அந்த பைப் லைனில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு மாதிரி பார்த்துக்கோங்க, டேட்டாலாம் கரெக்டாக ஸ்டோர் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அந்த பைப் லைனுக்கு பின்னாடி டேட்டா இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அது ரியல் டைமில் 24/7 ப்ராப்பராக ஒர்க் ஆகுது இல்லைன்னு பார்க்கறதுக்காக மானிட்டர் பண்ணுறதுக்காக டெவாப்ஸ் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் போய் பேசும்போது டெஃபினட்டாக யூ ஆர் கோயிங் டு மேக் a huge impact. நாங்கள் இதில் தான் ஒர்க் பண்ணோம், இந்த டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசணும். இன்னைக்கு இன்டர்வியூவில் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் இந்த மாதிரி மாடலை பில்ட் பண்ணியிருக்கேன், 100% அக்யூரேசி வந்திருக்கு, ஜூபிட்டர் நோட் புக்கில் தான் எல்லா ஃபைல்ஸ் வச்சிருப்பேன், ஸோ அதில் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருப்பீங்க. பிஸ்னஸ் டேர்ம்ஸில் பேசணும், ஓகே? அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட்? இப்போ இன்கேஸ் இதெல்லாம் அவங்க ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்டுடைய ஒர்க் என்ன தெரியுமா ஆகும்? இஃப் த மாடல் ஃபெயில்ஸ் இன் த ரியல் டைம், மணி லாஸ் ப்ளஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ. மணி லாஸ்னா இமேஜின் பண்ணி பாருங்க, கஸ்டமருக்கு மிகப்பெரிய மணி லாஸ் ஆகுதா, அப்போ கஸ்டமர் வந்து ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா அந்த பேங்க்கில் அதிகமாக பணம் போடுவாரா? போட மாட்டார். என்ன பண்ணுவார்? பேங்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஃப்ராட் அண்ட் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இந்த பேங்க் வந்து எனக்கு நோட்டிஃபையே பண்ணலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ பேங்க் இஸ் கோயிங் டு ஹிட் அ சிவியர் ப்ராப்ளம். அதனால தான் ஒவ்வொரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்குக்கு பெரிய காம்படிஷன் இருக்குது. நீங்கள் வந்து சூப்பராக கஸ்டமருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, இல்லை HDFC சூப்பராக ப்ரொவைட் பண்ணுறாங்களா, IDFC சூப்பராக ப்ரொவைட் பண்ணுறாங்களா, ICICI சூப்பராக ப்ரொவைட் பண்ணுறாங்களா? ஸோ அந்த கஸ்டமர் சர்வீஸை பொறுத்து தான் நம்ம போய் அந்த பேங்க்ல போய் அமௌண்ட்டை போட போறோம். அந்த சர்வீஸே ரொம்ப பேடா இருக்கு, சர்வீஸ்னா நான் இதெல்லாம் தான் மீட் பண்றேன். கஸ்டமர் ஷுட் ஃபீல் ஹாப்பி அட் தி எண்ட் ஆஃப் தி டே. இதுக்கு நிறைய பேங்க்ஸ் இருக்கு, ஓகே? அந்த பேங்க் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா அந்த பேங்க் வந்து இழுத்து மூடப்படும். இல்லாட்டி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த பேங்க் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த சர்வீஸ் ப்ராப்பராக அந்த பேங்க்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கரெக்டாக? ஸோ எல்லா பேங்க்ஸும் ப்ராஃபிட்டை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தே ஹேவ் டு மேக் ஷுர் ஹவு தே ஆர் கிவிங் தட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தே வில் அந்த டேட்டா சயின்டிஸ்ட் பின்ன டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணும்போது எப்படி அந்த மணி லாஸ் நடக்கிறத ஸ்டாப் பண்ணலாம், எப்படி கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ அதிகமாக வராமல் இருக்கிறது ஸ்டாப் பண்ணலாம், இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி டேர்ம்ஸில் இன்டர்வியூவில் பேசணும். நான் செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு போகிறேன், கொஞ்சம் டீப்பாக நான் வந்து பேச போகிறேன்.
ஒரு சின்ன அப்டேட். இன்னைக்கோட டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே 28 டிசம்பர் 2025. நான் இதோட லாஸ்ட் எபிசோட் வந்து போடும்போது நீங்கள் இது வரைக்கும் பார்த்த கண்டென்ட் தான் லாஸ்ட் எபிசோடில் எக்ஸாம்பிள் 1 வரைக்கும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 2லேருந்து போக போகிறீங்க. பட் எக்ஸாம்பிள் 1 வரைக்கும் நான் போட்ட ப்ரீவியஸ் எபிசோடு கீழே இருக்கக்கூடிய நிறைய கமெண்ட்ஸை நான் வந்து இந்த ஒன் டேல படித்து பார்த்தேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக, ரொம்பவே சீரியஸாக ஒன்று டீட்டெயிலாக போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்பவே கொஞ்சம் டீப்பர் நாலேஜ் வேணும் அப்படின்றவங்க தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உண்டான கண்டென்ட்ஸ் தான் நானும் டைம் எடுத்து இன்னைக்கு சண்டேவா இருந்தாலும் ஆஃபீஸுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதை அவர் அக்னாலேஜ் பண்ணி இன்னொரு அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ண செஷனை ப்ளே பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய பிளான். அதுக்காக நான் இன்னைக்கு சண்டே இருந்தாலும் இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு நாளாச்சும் நான் ரெஸ்ட் பண்ணுவேன். பட் அது இருந்தாலும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். அது இல்லாமல் ஒரு ப்ரூஃப் ஆக்சுவலாக உங்களுக்கு நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு ஆக்சுவலாக சண்டே ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு ஷூட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தேன். எவிடன்ஸ் ஆஃப் மை கிளைம். அகெயின் டேட்டா அனலிட்டிக்ஸ் நான் சொன்ன எவிடன்ஸில் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்லியிருப்பேன். ஜோஹோ எப்படி அவங்களோட பிளாட்ஃபார்ம்குள்ளே ஆல்ரெடி அனலிட்டிக்ஸ் ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் மூலிமா நிறைய டேஷ்போர்ட்ஸ்லாம் வருது. நிறைய இன்ட்ராக்ட் ஒரு டேட்டா செட் அப்லோட் பண்ணால் மட்டும் போதும். அதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையானது கொடுத்துருது. அதுவாகவே டேட்டா கிளீனிங்லாம் பண்ணிக்குது அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி என்னுடைய எபிசோட் 1 ஸ்கோப் இருக்கா டேட்டா அனலிட்டிக்ஸ் 2026 அப்படின்றதுல பேசியிருப்பேன். இப்போ எனக்கு இன்னைக்கு மார்னிங் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு 28 டிசம்பர் அன்னைக்கு. இது ஒரு கம்யூனிட்டி குரூப். ஓகே, அதனால தான் நீங்கள் ஒரு லைக் மைண்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கணும். இங்கே ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு பாருங்க. ஹலோ நெட்வொர்க், we are a US based B2B SaaS startup, software as a service கொடுக்குறாங்க. Building an advanced analytics platform that delivers powerful data driven to businesses, which means நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கம்பெனிஸ் நம்மள நிறைய டேட்டாலாம் இருக்கும். இப்போ அவங்க வந்து நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ட்டு கொலாபரேட் பண்ணிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. அதுக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, we are looking for passionate marketing analyst, full time interns with relevant experience. யாருக்காச்சும் உங்களுக்கு வேணும்னா இந்த கான்டாக்ட் வந்து நான் உங்களுக்கு வேணா தரேன். ஃபுல் டைமாக பெங்களூர் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கூட எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதனுடைய ரெக்வயர்மெண்ட் பாருங்கள். இந்த கம்பெனியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் த கம்பெனி நேம், ஆட்ரியன். நீங்கள் வந்து டேரெக்டாக போய் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபாஸ்ட் டெசிஷன் இன்டெலிஜென்ஸ் ஃபார் ஹை ஸ்டேக் கேபிட்டல்ஸ். ஓகே, அவர் AI நேட்டிவ் பிளாட்ஃபார்ம் த டெலிவர்ஸ் ஃபைனான்ஷியல் டெசிஷன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் த ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஹவு கேபிட்டல் மூவ்ஸ். இப்போ கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். டெசிஷன் மாடல்ஸ் கொஞ்சம் மேலே வந்துடலாம். Decision models, automated analysis, intelligent risk modeling, and seamless stakeholder collaboration all in one purpose build platform for capital allocators. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டேட்டா செட் கொடுக்கும்போது அனலிஸ்ட் ரிஸ்க் சினாரியோஸ் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து அப்லோட் பண்ணி இன்சைட்ஸில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஓகே, இதனோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ப்ரைஸிங் கிளிக் பண்ணுறேன். ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுறேன். ஃப்ளெக்சிபிள் டிப்ளாய்மெண்ட் ஃபார் எவ்ரி டீம். இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றது. க்ளவுடுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஆன் ப்ரிமைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. எம்பெடட் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. எனிவே, ஸோ இதில் கொஞ்சம் கீழே வந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள் அதெல்லாம் என்னென்னலாம் பண்ணுது. ப்ரீமேட் மாடல்ஸ் ஓகே இருக்குது. ஃபைனான்ஸ் டெசிஷன் ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்குது. ஸ்டேக் ஹோல்டர் கொலாபரேஷன்ஸ் க்ளவுட் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆஸ்க், இதுதான் முக்கியம். ஆஸ்க் கொஷின்ஸ் இன் பிளெயின் இங்கிலீஷ். புரியுதா? சாட் இன்டர்ஃபேஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர்ஸ் அதுவாகவே நடந்தது. ஜஸ்ட் நீங்கள் பேசும்போது எனக்கு இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்லாம் வேணும்னு பேசும்போது அது பாட்டுக்கு ஒர்க் ஃப்ளோ கனெக்ஷன்ஸில் உள்ள இன்டெலில் நடந்தது. அந்த ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனில் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கனெக்ட் டு டேட்டா பேசஸ் உள்ள இருக்குது. ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோஸ் இருக்குது. ஓகே, ஸ்கெடியூல்டு ஜாப்ஸ் இருக்குது. ஓகே, ஃபைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் டேஷ்போர்ட்ஸ் பாருங்கள். உள்ளரே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விஷுவல் டேஷ்போர்ட்ஸ் போடுது. AI பவர்ட் ரிப்போர்ட்டிங் இருக்குது. வேறு என்ன AI பவர்ட் ரிப்போர்ட்டிங்? அதான டேட்டா அனலிஸ்ட் நம்ம பவர் பியில் அதானே பண்ண போகிறோம். AI பவர்டு வந்துருச்சு. ஸோ ஸ்கெடியூல் டெலிவரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்னைக்கு காலையில் வந்திருக்கிறதுனால ஜோஹோ தாண்டி நான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஓகே, ஸோ அதனால் ஐ கேன் பிரிங் யூ மோர் எவிடன்சஸ் ஹவு மார்க்கெட் இஸ் ஆல்ரெடி இருக்குது. 2025 முடியறதுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை நிறைய பேர் பில்ட் பண்ணி இதை கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு எப்படியா செல் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. நீங்கள் டெக்னாலஜிக்குள்ளே வரீங்க அப்படின்னா பேசிக் ஜஸ்ட் ரிப்போர்ட்டிங் எனக்கு தெரியும், பவர் பிஐ தெரியும்னு சொல்லிட்டு வர முடியாது. மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னால் ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும். இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கம்பெனிக்கு நீங்கள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க டெவலப்மெண்ட் டீமுக்கு யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே வந்து நான் பவர் பிஐ மேனுவலாக உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறேன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி லைன்ஸில் திங்க் பண்ணுங்கள். இன்னும் 2026 நம்ம போக போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் புக்காகவே நீங்கள் இந்த வீடியோ தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஜீனி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த புக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி நான் உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன். இன்னும் டீப்பராக டேட்டா சயின்ஸ் AI சொல்யூஷன்ஸை பற்றி நான் வந்து பேச போகிறேன். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தெல்லாம் கேட்க போகிறீங்க. பட் இது வரைக்கும் உங்களுக்கு நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் ரொம்பவே டீப்பராக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இனிமேல் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அந்தளவுக்கு டீப்பராக இருக்கும். கடைசியில் நிறைய பேர் அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்க உங்களோட கோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எப்படி படிக்கணும்
வைக்கணும், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும் அப்படின்றதுனால நான் அதை கடைசியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹூஸ் நாட் ஃபிட்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த எந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட படிக்கிறதுக்கு செட் ஆகாது அப்படின்றதுலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பட் அந்த டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் இருந்து கேட்டிங்கன்னா யூ வில் கெட் அ கம்ப்ளீட் கிளாரிட்டி. ஓகே, கடைசி வரைக்கும் இருந்து கேட்டிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ வாட் எக்ஸாக்ட்லி யுவர் லேர்னிங் பாயிண்ட்ஸ் ஆர். நேற்று நீங்கள் போட்ட மாதிரியே கமெண்ட் செக்ஷன்லையும் லேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் மறக்காமல் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் 2 இ-காமர்ஸை பற்றி நான் வந்து பேசியிருப்பேன். உள்ள ஸோ இ-காமர்ஸ் அண்ட் ரீட்டைல். இ-காமர்ஸ்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து அமேசான் ஞாபகம் வரும். பிகாஸ் அங்கே தான் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம போய் வாங்க போகிறோம். கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல டேட்டா சயின்ஸ் எந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னா தே ஆர் நாட் வெரி லிமிட்டட் டு சேல்ஸ் ப்ரெடிக்ஷன் இன் எக்ஸல். ஜஸ்ட் எக்ஸலில் போட்டுக்கிட்டு சேல்ஸ் வந்து ஓகே சேல்ஸ் எவ்வளோ நடக்குது, ஓகே இந்த மாதம் எவ்வளோ நடந்துச்சு, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது டேட்டா சயின்டிஸ்டோட ஒர்க்கில் மிகப்பெரிய ரோல் நடக்காது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா டேட்டா சயின்டிஸ்ட் இன்ஸ்டெட் வி பில்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ். நீங்கள் ரியல் டைமில் ஒரு ப்ராடக்ட்டை அமேசானில் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுறீங்க, ஒரு ஒயிட் கலர் ஷூ வந்து கிளிக் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக சிமிலர் ஒயிட் கலர் ஷூஸ் ரெக்கமெண்ட் ஆகணும். அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறேன்னு வச்சுக்கலாம். அந்த மொபைல் ஃபோன் வந்து வாங்கும்போது ப்ளஸ் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு டேப் இருக்கும், மொபைல் ஃபோன் ப்ளஸ் சார்ஜர் ப்ளஸ் ஹெட்ஃபோன்ஸ் 3 சேர்த்து இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் ப்ரைசிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் அசோசியேஷன் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணணும். டைனமிக் ப்ரைசிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 இருக்குது. திடீர்னு இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ப்ராடக்ட் இமீடியட்டாக ஆர்டர் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ராடக்ட் இஸ் ஹை இன் டிமாண்ட். அப்போ ஸ்லைட்டாக ஒரு ப்ரைசிங் வந்து ஒரு 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ ஒரு 2 நாளைக்கு ஏற்றிக்கோப்பா, அவர் 3 நாளைக்கு ஏற்றிக்கோப்பா, அவர் 7 நாளைக்கு எனக்கு ஏற்றிக்கோப்பா அப்படின்ற மாதிரி வச்சிடலாம். எப்படி வைக்கலாம்? மேபி பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் வச்சு எடுக்கலாம். அவர் உண்மையாகவே ஸ்டாக் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் நிறைய கஸ்டமர்ஸ் அது இன்னைக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ஏற்றலாம். இதுக்குண்டான பின்னாடி எப்படி ஒர்க் பண்ணலாம்? பிரெயினை போட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அடுத்து இன்வென்ட்ரி ஃபோர்காஸ்டிங். இன்வென்ட்ரி ஃபோர்காஸ்டிங்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர்ஸில் வாங்குறாங்க அப்படின்னா எத்தனை இன்னும் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக இன்னும் இன்வென்ட்ரியில் அந்த பேக்கப்பில் வச்சுக்கணும், எத்தனை ஸ்டாக்ஸ் தேவையில்லை. நிறைய ஸ்டாக்ஸ் வச்சாலும் பிரச்சனை, கம்மி ஸ்டாக்ஸ் இருந்தாலும் பிரச்சனை. அதை ப்ராப்பராக அந்த சிஸ்டம் வந்து எனேபிள் பண்ணி பின்னாடி இருக்கிற பேக் எண்ட் டீமுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் போக போக டிமாண்ட் ஸ்பைக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பின்னாடி ஏறிக்கிட்டே இருக்கணும். அதான் போட்டிருக்கேன். டிமாண்ட் ஸ்பைக்ஸ் டியூரிங் ஆஃபர்ஸ். கஸ்டமர்ஸ்க்கு டிமாண்ட் ஸ்பைக்கிங்ஸ் வந்து என்ன இடத்துன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இந்த ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிடுவாங்க. திடீர்னு எல்லா யூசர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இருக்க எல்லா யூசர்ஸும் அமேசானில் போய் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சராக இருக்கிறது ஒரு 1000 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10,000 பேர் ஒரே டைம் வந்து போடும்போது அப்ளிகேஷனே ஒரு மாதிரி பேங்க் ஆகிடும். ரைட், அது ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் பின்னாடி வந்து அது யோசிச்சு என்ன இன்டெலிஜென்ஸ் ஃபேக்டர். இமேஜின் ஃபிசிக்கலாக நடந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு ப்ராப்பரான ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் ஒரு 1000 ஐஃபோன்ஸ் வருதுன்னு உலகத்துக்கே இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா எல்லாமே பயங்கரமாக அடிச்சு நவுத்திட்டு வந்து நிற்பாங்க. அது ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பீப்புள் பின்னாடி இருக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் 1000 பேர் தான், வராதவங்களுக்கு என்ன கேட்டகரிஸ், அப்படி பல மெட்ரிக்ஸ் போடணும். இதெல்லாம் இப்போ ஆன்லைன் நடக்குதுன்னா யார் அதெல்லாம் போடுவா? we have to work collaborating with multiple teams. புரியுதா? பட் இந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு பின்னாடிலாம் we will be working, data scientists will be working. இந்த மாதிரியான டேர்ம்ஸில் தான் நீங்கள் இன்டர்வியூவில் போய் பேசணும். புரியுதா? ஸோ வேல்யூஸ் என்ன அப்படின்றத நீங்கள் போய் உங்களுடைய லிங்க்டின்ல போய் ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் மை செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ அகெயின் ரியல் டைம்ல இஃப் த மாடல் ஃபெயில்ஸ் ரெவென்யூ லாஸ் அதிகமாக நடக்கும். புரியுதா? ரியல் டைமில் டைனமிக் ப்ரைசிங் ஆகலை, ரெக்கமெண்ட் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அமேசானில் போய் யாருமே ப்ராடக்ட் இன்றைக்கி வாங்க மாட்டோம். அங்கேருந்து அப்படியே நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஜம்ப் ஆகிடுவோம். ஃப்ளிப்கார்ட்டில் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இப்போ அமேசானுக்கு ரெவென்யூ லாஸ் நடக்கும். அப்போ அதனால தான் அமேசான் நிறைய டேட்டா சயின்டிஸ்ட் ஏஜென்சிஸ்லாம் பண்ணி இந்த பைப்லைனில் ப்ராப்பராக வருதுன்னு பார்த்துக்கப்போ ப்ராப்பர் ரெக்கமெண்டேஷன் நடக்கணும், அதில் ரியல் டைமில் மானிட்டரிங்லாம் கரெக்டாக நடக்கணும் பார்த்துக்கப்பான்னு சொல்லி டெவாப்ஸ் இன்ஜினியர் இந்த மாதிரி பெரிய ரோல்ஸ் ஹையர் பண்ணி அங்கே பின்னாடி வச்சுக்கிறாங்க. டேட்டா அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சும்மா ஒரு பேசிக்காக ஒரு எப்படி ஸ்பைக் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கம்பெனிஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் இல்லைன்னா சொல்லிட்டு அதனால 50% சான்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லி வந்திருக்கேன். பட் salary ஹைக் அண்ட் அடுத்த லெவல் ஆஃப் பெரிய ஸ்கோப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு இருக்குது. பிகாஸ் அந்த ஒர்க்கை இமீடியட்டாக நாங்கள் நினச்சோம் அப்படின்னா ஒரு டேஷ்போர்டு பில்ட் பண்ணி அழகாக ஒரு டேட்டா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிமாண்ட் வருது அதெல்லாம் போகிறது ஈஸியாக நாங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். டேட்டா அனலிஸ்ட் என்ன அனாலிசிஸ்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். எப்படி ஜோஹோனுடைய பிளாட்ஃபார்மில் ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸல் ஃபைலை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்சைட்ஸை பிரித்து பேசுது அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ப்ராம்ப்ட் போட்டு அந்த டேட்டாலேருந்து வரக்கூடிய இன்சைட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ராம்ப்ட் போட்டு ஒரு சார்ட் என்னென்ன சார்ட்ஸ் வேணுமோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான உலகம் தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். பேங்க்கில் எப்படி கோராக வந்து ஒர்க் பண்ணுறோம், அதே மாதிரி இ-காமர்ஸ் அண்ட் ரீட்டைலில் எப்படி இன்ஜினியர்ஸ் கோராக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ரியல் டைம் நாலேஜை நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு புக்கிஷ் நாலேஜோ ஒரு இந்த ஜஸ்ட் ஒரு கோர்ஸில் பேசிக்காக கற்றுக்கிங்க அந்த நாலேஜ் கிடையாது. ரியல் டைமாக இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒரு கார்பரேட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்ற நாலேஜ் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்கிறது எனக்கு நான் பார்க்கும்போது கிடைக்கல. பட் இன்கேஸ் இஃப் யூ வாட்சிங் திஸ் வீடியோ அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி டீப்பர் நாலேஜுக்காக தான் வந்திருக்கீங்க. தட்ஸ் வை ஐம் ஷேரிங் எவ்ரிதிங் இன் டீப். இப்போ மூணாவது எக்ஸாம்பிளும் என்ன அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க.
ஏஐ அண்ட் ஜென்ஏஐ ப்ராஜெக்ட்ஸ். இந்த டேர்ம்ஸை 2025 2024 எண்டிலிருந்து 2025 அதிகமாக கேட்டிருக்கோம். இன்னும் 2026 இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே தான் இருக்க போறீங்க. அப்போது இந்த ப்ராடக்ட்ஸுக்கு பின்னாடி டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் ஒன்லி ப்ராம்ப்ட்ஸ். ஜஸ்ட் உட்காந்து ப்ராம்ப்ட் மட்டும் எழுதுறது எங்களோட வேலை இல்லை. நாங்களே நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராம்ப்டை போட்டு ஒரு சில வெப்சைட்ஸில் பில்ட் பண்ணுறோம், எப்படி ப்ராம்ப்டை போட்டு ஒரு சில லவபுல்ல டேஷ்போர்ட்ஸில் பில்ட் பண்ணுறோம் அப்படின்ற நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். இன்னும் ஃபியூச்சரில் போட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி ப்ராம்ப்டை போட்டு வெப்சைட்ஸை பில்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. பட் என்ன ப்ராப்ளம்னா அந்த ஏஐ ஏஜென்ட்டை பில்ட் பண்ணி டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி அந்த மாடல் ரியல் டைமில் ஹாலுசினேஷன் வந்து பண்ணுறதை கம்மி பண்ணி ஆட் கார்டல்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து என்ன யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி ஒரு டேட்டா பேஸ் அப்ளை பண்ணியிருப்போம், இங்கேருந்து இங்கே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நீ ஆல்ரெடி உனக்கு ஒரு டேட்டா பேஸ் அப்ளை பண்ணிருக்கோம், அதெல்லாம் தப்புப்பா, நான் சொல்கிறது இப்போ எடுத்துக்கோ, அப்லோட் பண்ணிக்கோ, அந்த நாலேஜ் பேஸ் ஏற்றிக்கோ. அப்படிலாம் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஏஜென்ட்ஸில் அதுக்குள்ள தடுப்புச்சுவர், கார்ட் ரயில்ஸ்ன்றது தடுப்புச்சுவர். அதுக்குள்ள என்னென்னலாம் நம்ம மெட்ரிக்ஸ் எழுதுறோம் அதெல்லாம் முக்கியம். ஆப்டிமைஸ் லேட்டன்சி இன் காஸ்ட், விச் மீன்ஸ் நம்ம ரியல் டைமில் அந்த அப்ளிகேஷன்ஸில் ஓப்பன் பண்ணும்போது ஃபாஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில ப்ராசஸ்லாம் நம்ம வந்து உள்ள ஒர்க் பண்ணணும். இவ்வளோ டீட்டெயிலான ப்ராசஸ் இருக்குது. இந்த இடத்துலையும் ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணலை. ஒரு ChatGPT எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இந்த இடத்துல ரொம்ப ஓவராக ஹாலுசினேட் பண்ணுது, ஈஸியாக எந்த யூசர் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இன்ஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன நடக்கும்? ChatGPTக்கு யாருமே வந்து நம்ம வந்து இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய பேருக்கு தெரியும் ChatGPT ஒரு $399 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஒரு காலத்தில் வந்து விட்ட $399 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து அன்லிமிட்டட் டாக் டைம் அப்படின்னு விட்ட மாதிரி அதே ஃபார்முலாவை இப்போ ChatGPT வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ $390 மந்த்லிக்கு நம்ம வந்து we are a pro member of ChatGPT, so we are able to access it. அவங்க அதில் பெரிய லாபம் பார்க்கலனாலும் நம்ம நிறைய யூசர்ஸ் வந்து இதுலேருந்து பண்ணிட்டோம். பட் இன் கேஸ் நம்ம மாதம் $390 பே பண்ணணும் அப்படின்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான அவுட்புட் எனக்கு வரணும். அது ப்ராப்பர் ஹாலுசினேட் பண்ணி எப்பயுமே ஹாலுசினேட் பண்ணி பண்ணுது ப்ராப்பர் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன நடக்கும்? If the model fails, revenue loss, which means next monthக்கு as a customer நான் உங்களுக்கு பே பண்ண மாட்டேன். நீங்கள் ChatGPTக்கு சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் பே பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த 3 மாடல்லையும் 3 எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். பேங்கிங் சைட்லேருந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் சைட்லேருந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். தேர்ட் இன்னைக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏஐ ஜென்ஏஐ ப்ராடக்ட்ஸ் ரியல் டைமுக்கு வந்துச்சுன்னா என்னென்ன எப்படி நம்ம வந்து ஏஐ இன்ஜினியர்ஸ்லாம் பில்ட் பண்ணுவாங்க, டேட்டா சயின்ஸில் எதை மைண்டில் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம், கோரை எப்படி ஒர்க் பண்ணுவோன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 இடத்துலையும் ஒரு விஷயம் மாடல் ஃபெயில் ஆகும்போது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லாஸ் ஆகும். அது என்ன அப்படின்றத என்னுடைய கொஸ்டின். வாட்ஸ் அட் ஒன் திங் இன் காமன் இன் ஆல் 3? ஒரு விஷயம் காமனாக 3 விஷயத்தில் மாடல் ஃபெயில் ஆச்சுன்னா இதுதான் நடக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்றது ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ரெவென்யூ மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அவங்க ஃப்ரேம் பண்ணக்கூடிய எல்லா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் ஏஐ இன்ஜினியர்ஸ் குறிப்பாக கரெக்டாக. ஸோ இந்த ரெவென்யூ வந்து அவங்க அந்த இடத்துல ப்ளே பண்ணுறதுனால தான், டேட்டா சயின்டிஸ்ட் உள்ள ப்ளே பண்ணுறதுனால தான் தே ஆர் கெட்டிங் ஹைலி பெய்ட். இன்ட்ரோடக்ஷன்லேயே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார், நாங்கள் இவ்வளோ ரேஞ்சில் வந்து பேசிக்காக இவ்வளோ பே பண்ணுறாங்க. எதுக்காக பே பண்ணுறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் வை டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் பெய்டு ஃபார். பிகாஸ் சேல்ஸ் டீம், ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய சேல்ஸ் டீம் பிரிங்ஸ் ரெவென்யூ டு த கம்பெனி. அவங்க பேசி ஒரு டீலை க்ளோஸ் பண்ணி ரெவென்யூ கம்பெனிக்குள்ள எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ரெவென்யூ லீக் ஆகாமல் இருக்கணும், அந்த ரெவென்யூ ஸ்டே பண்ணிக்கணும், ஒரு கன்சிஸ்டண்டாக வரணும்னா அது டெக்னிக்கல் டிபார்ட்மெண்டோட ரோல். சர்வீஸ் ப்ராப்பராக அந்த அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா மட்டுமே தான் கஸ்டமர் கன்சிஸ்டண்டாக பே பண்ணுவாங்க. ஸோ ஏஐ டீம், கோர் ஏஐ டீம், தே ஒர்க் டு ஃபைண்ட் த லீக்கேஜஸ், ரெவென்யூ லீக்கேஜஸ் அண்ட் ஸ்டாப். ஏதாச்சும் ஒரு ரெவென்யூ லீக்கேஜ் வந்து அதிகமாக நடக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு இவங்க நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1-2 சிஸ்டம்ஸ் கிடையாது, நிறைய மல்டிபிள் சிஸ்டம்ஸ் இருக்குது பெரிய பெரிய கம்பெனிஸ் போகும்போது. அது எந்த இடத்துல ரெவென்யூ லீக்கேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் டைமாக நியூசிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர் இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து அவரோட இன்டர்வியூலே கொடுத்தாங்க. அவர் 10 years ஆஃப் பேங்கிங் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நான் ஐடியில் கோடிங்க்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. நான் தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த பேங்கிங் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே கேட்குறாங்க ஃபஸ்ட்டு டாஸ்க் இதை கொடுக்குறாங்க, ஐடென்டிஃபை த ரெவென்யூ லீக்கேஜ் அண்ட் ஸ்டாப். இதுதான் கொடுத்த ஃபஸ்ட் ப்ராப்ளம். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் என்ன படிச்சிருக்காரோ அதில் எடுத்துக்கொண்டு போய் அந்த தாட் ப்ராசஸையும் அவருடைய பழைய டொமைன் எக்ஸ்பீரியன்ஸும் கம்பைன் பண்ணி அந்த டாஸ்க்கு வந்து முடிக்கிறாரு. அதனால தான் அவர் ஃபுல் டைமாக கன்வெர்ட் ஆகிறாரு. இன்றைக்கி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ப்ராடக்ட் ஓனர், அவருக்கு கீழே 2 டேட்டா இன்ஜினியர்ஸ், 3 டேட்டா சயின்டிஸ்ட், 1 டேட்டா அனலிஸ்ட், இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கம்பெனியுடைய ஓனர்ஷிப் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட டேரெக்டாக போய் ரிப்போர்ட் பண்ணுற லெவலுக்கு போயிருக்காரு. புரியுதா? நான் ஐடி டு ஐடி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ரியல் டைம் நாலேஜ், ரெவென்யூ டேர்ம்ஸ் நாலேஜ்லாம் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் பேசும்போது தான் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தால் தான் பேச முடியும். ஓகே, ஸோ அதனால தான் நான் எடிட் ஐடியில் வரும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களோட கண்டிப்பாக பழைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணும். ரெவென்யூ டேர்ம்ஸில் நீங்கள் பேசும்போது எப்பயுமே யாராக இருந்தாலும், பிகாஸ் மணியை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அந்த கம்பெனிக்கு, கரெக்டாக அப்படி எப்படி சேவ் பண்ணுவீங்க அந்த டேர்ம்ஸில் நீங்கள் இன்டர்வியூவில் வந்து பேசணும். ஓகே, ஸோ தட் இஸ் வை ஆஸ் தே ஆர் ரிவால்விங் வித் திஸ் ரெவென்யூ மெட்ரிக்ஸ், தட்ஸ் வை டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் பெய்டு வெல்.
புரிஞ்சுதா? ஸோ இது வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் நாட் ஆல் அபவுட் கீப்பிங் எவ்ரி திங் இன் பாண்டாஸ், நம்பை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டேட்டா சயின்ஸ் நாட் ஆல் அபவுட் தட். டேட்டா சயின்ஸ் இஸ் கம்ப்ளீட் இன்ஜினியரிங் டு சேவ் ரெவென்யூ ஃபார் அ கம்பெனி. அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில டூல்ஸ் தான் என்னென்ன அப்படின்றத ரோட் மேப் இருக்குது. இப்போ ஒரு நான் ஐடிலேருந்து நீங்கள் ஐடிக்கு வரீங்க, ஐடியிலேருந்து ஐடிக்கு போகிறீங்க, ஆர் ஐடியில் லீடர்ஷிப்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு போகிறீங்கன்னா என்ன ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணணும் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, டேட்டா அனலிஸ்ட்னா என்ன இல்லை, வாட் இஸ் நாட் டேட்டா சயின்ஸ் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். இட் இஸ் நாட் ஆல் அபவுட் பில்டிங் பியூட்டிஃபுல் டேஷ்போர்ட்ஸ் ஆர் கமிங் அப் வித் 100% அக்யூரசி. அது கிடையாது. பட் டேட்டா சயின்ஸ் ஆல் அபவுட் சேவிங் ரெவென்யூ ஃபார் த கம்பெனி, அண்ட் தட்ஸ் ஹவ் வி நீட் டு திங்க். அண்ட் அந்த ரெவென்யூ வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸை ப்ராப்பராக நமக்கு வந்து மாஸ்டர் பண்ணும்போது டெஃபினெட்லி we are going to get a huge hike and definitely get a good amount of money from the company. இதனால தான் வந்து நல்ல salary கொடுக்குறாங்கன்றது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இல்லை மேலோட்டமாக டேட்டா சயின்டிஸ்ட் படித்த நல்ல salary அப்படின்றத தாண்டி டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இது ப்ராப்பராக புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கேற்ற மாதிரி இன்டர்வியூ பேசும்போது அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்குது. ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கும், ஆர் கெரியர் கேப்புக்கு இண்டிவிஜுவல்ஸ்க்கு இருக்குது, நான் ஐடி இதெல்லாம் தேவையே கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி டேர்ம்ஸில் ப்ராப்பராக கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்கன்னா எங்களுக்கு உங்கள் மேலே பயங்கரமாக கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டில் உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா definitely we are going to hire you and pay you really well. இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இங்கே டேட்டா சயின்ஸ் ஏல எடுத்து படிக்கிறீங்க, யார் எதை படிக்கணும் அப்படின்ற அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸுக்கு நான் உங்களுக்கு வந்து தெளிவாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க. இப்போ ஃப்ரெஷர்ஸ், கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, கெரியர் ட்ரான்சிஷன் பண்ணுறவங்க, நீங்களாம் யார்? ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ், கெரியர் ஸ்டார்ட். நீங்கள் நான் ஐடியிலேருந்து ஒரு ஐடிக்கு மூவ் பண்ணுறீங்க, அது கெரியர் ட்ரான்சிஷன் நடக்கும். ஆர் யாராக இருந்தாலும் கெரியர் கேப்லேருந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எனி ஒன் ஆஃப் தீஸ் 2 ப்ரோக்ராம்ஸ்குள்ளார நீங்கள் வந்து ப்ராப்பராக படிக்கலாம். ஓகே, இப்போ டேட்டா அனலிஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் பைத்தன், ஸ்டிக்வல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த பர்டிகுலர் டூல்ஸ் தான் வச்சிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டூல்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு சில ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும். பட் நீங்கள் இந்த டேட்டா அனலிஸ்ட் ப்ரோக்ராம் படிக்கும்போது என்றைக்குமே இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஹைலி காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் 50% தான் சான்ஸ் இருக்குது மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்றது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் ஓவர் காம்படிஷன் எல்லாருமே இந்த பர்டிகுலர் பாத்தில் எடுத்து படிக்கிறாங்க. அட்வான்ஸ் டேட்டா சயின்ஸ் ஏஐ ப்ரோக்ராம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோர். இதில் தான் முக்கியமான எல்லா கோர் டூல்ஸ் ஏஐ பண்ணுறதுக்கு உண்டான எல்லா கோர் டூல்ஸ் இருக்குது. பைத்தன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சீக்வல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம், இது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டைம் சீரிஸ் ஃபார் மாடலிங், கிட் அண்ட் கிட் ஹப் முக்கியமான பாயிண்ட், ஹக்கிங் ஃபேஸ் அண்ட் லோக்கல் அண்ட் cloud deployment tools அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ற அந்த நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெரியர் ட்ரான்சிஷன், கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் 15+ இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஏஜென்ட் கே அண்ட் ஜென்ஏ ப்ரோக்ராம் வந்து எடுத்து படிக்கணும். பிகாஸ் உங்கள் கம்பெனிலேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபி பற்றி பேசுவாங்க, லாங்செயின் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, லாங்கிராஃபை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் எங்களை கார்பரேட் ட்ரைனிங் கூப்பிட்டு அந்த மாதிரி இடத்துல ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் போகிற டைம்லாம் அவைலபிளாக என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு காஸ்ட் மெட்ரிக்ஸ்லாம் எழுதி நாங்கள் கொடுக்குறோம். அந்த மாதிரி இடத்து கம்பெனிஸ்லாம் போயிட்டு கார்பரேட் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we have a completely new curriculum. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போதைக்கு இங்கே December 2025 நான் அந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன கரிக்குலமை இந்த பர்டிகுலர் ஏஜென்ட்டுக்கு இன்ஜினியருக்கு கொடுக்குறோம் அப்படின்றது காமிக்கிறேன். பிகாஸ் கரிக்குலம் வில் சேஞ்ச் ஃப்ரம் டைம் டு டைம். ஓகேவா? பிகாஸ் அந்த மாதிரி வேர்ல்டு வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்ட்ரக்சராக நீங்கள் படிக்கிறதுக்கு போய் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இங்கேயோ இல்லை வேறு எங்கேயோ படிங்க. அண்ட் மேக் ஷுர் தட் டு கொலாபரேட். அவங்க கூட நீங்கள் டெய்லியும் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு ப்ராப்பர் இன்ட்ராக்ஷன் மீடியம் இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்லையோ ஒரு கால்லையோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எங்கே கிடைச்சாலும் எடுத்து படிங்க ஆரம்பிங்க. யூடியூப்ல மட்டும் நீங்கள் ரிலே ஆகிட்டு இருக்கிறது என்றைக்குமே ப்ராப்ளம். பிகாஸ் ஒரு ஹியூமன் சப்போர்ட் இருக்காது. ஹியூமன்ட்ட நீங்கள் பேசும்போது தான் ப்ராப்பராக வேலிடேஷன்லாம் பண்ணி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த ஏஜென்ட்டுக்கு இதை நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஏஜென்ட்டுக்கு இன்ஜினியர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ரோட் மேப்பை நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு 3 months கெரியர் ட்ரான்சிஷன் ரோட் மேப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது படிக்கிறதுனால, இப்போ நான் காமிக்கக்கூடிய ரோட் மேப் படிக்கிறதுனால நீங்கள் 15 வருஷத்துக்கு மேலே திருப்பி டெவலப்பராக போக போகிறது கிடையாது. பட் இது படிக்கிறதுனால உங்களுடைய ஓன் ஸ்ட்ரீம்லேயே நீங்கள் வந்து ஒரு டீமை வந்து ஹையர் பண்ணி ஆல்ரெடி ஒரு டீமை ஹையர் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. அவங்க ஒர்க் பண்ணுறதை நீங்கள் நேவிகேட் பண்ண முடியும். அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு நாலேஜ் ப்ராப்பராக நீங்கள் வந்து படித்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீமை லீட் பண்ணுறதுக்கான நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதுக்கு நீங்களுமே மந்த் ஒன்று வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணால் ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் ஜென்ஏ பேசிக்ஸ். ஃபவுண்டேஷன்ஸ்ன்றது பைத்தன் ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா அதை வச்சு தான் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 வாரத்தில் நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை வந்து மாஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்குள்ள சிலபஸில் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 3rd and 4th வீக்கில் ரேக் சிஸ்டம்ஸில் என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்து மந்த் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஏஐ ஏஜென்ட்ஸ். மந்த் 2ல் நீங்கள் லாங்செயின், லாங்கிராஃப், க்ரூஏஐ, ஆக்னோஏஐ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு end-to-end சிஸ்டம் வந்து ரேக் சிஸ்டம்ஸில் பில்ட் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்ட் வைஸில் அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மந்த் 3ல் அதுக்கு எப்படி நம்ம வந்து சேஃப்டி அண்ட் இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் டிப்ளாய்மெண்ட் கூட போடுறது, க்ளவுடில் போய்
எப்படி நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் எண்ட் டு எண்ட் வந்து பார்க்குறது அப்படின்ற அந்த ப்ராப்பர் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களோட டீமை நீங்கள் வந்து லீட் பண்ணிக்க முடியும். ஆர் நீங்கள் இந்த ஏஜென்ட்டுக்கே படிக்கிறீங்கன்னா இதெல்லாம் தெரியும் அப்படின்றது உங்களோட ரெஸ்யூமேல போட்டுட்டு நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போய் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஓகே இந்த பர்சனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களை ஹையர் பண்ணிக்கிறதுக்கு பீப்புள் வந்து ரெடியாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கெரியர் ட்ரான்சிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இந்த டேட்டா சயின்ஸ் ஏ சொன்னேன் இல்லையா, அது வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. கோர் படிச்சுட்டு நீங்கள் இந்த ஏஜென்ட்டுக்கே படிங்க. இல்லை நான் வந்து லீடர்ஷிப்பில் தான் இருக்கேன்னா நீங்கள் இது படிச்சுக்கோங்க. இது படிச்சுட்டு நீங்கள் ஈஸியாக டீமை லீட் பண்ண முடியும். ஃபியூச்சரில் நீங்கள் கோரை படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பின்னாடி போய் அந்த என்னைக்குள்ள டைம் இருக்கோ கோர் மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் படிச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீமை வந்து லீட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் நாளைக்கு அட் ஆஃப் த்ரீ உட்காந்து கோடிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. பட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீமை லீட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு லீடராக நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க. கிளைண்ட்டுக்கிட்டையும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் பேசுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட் மேப் கிளாரிட்டி, யார் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி தான் பிரிச்சிருக்கேன். கெரியர் ஸ்டார்ட், கெரியர் ட்ரான்சிஷன் பண்ணுறவங்க அட்வான்ஸ் டேட்டா சயின்ஸ் எயின் போட்டிருக்கேன். அந்த டூல்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் GenAI ஏஜென்ட் கேட்பாங்க. 15+ years whose goal is to move into IJP, through IJP லீடர்ஷிப்புக்கு போகணும், ஆர் லீடர்ஷிப்லேயே பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றவங்க இந்த பர்டிகுலர் கான்செப்ட் முடிச்சுட்டு நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா அந்த கோரை வந்து படிக்கிறதுக்கு நீங்கள் போகலாம். இதுதான் உங்களுக்கு ப்ராப்பர் ரோட் மேப். இந்த ஏஜென்ட் கேனுடைய ரோட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டைம் டு டைம் இட் வில் சேஞ்ச். இப்போதைக்கு 2025 என்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ 2026 இருக்கும்போது நிறைய கான்செப்ட்ஸ் உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். இந்த N8 ஆட் பண்ணியிருக்கோம், லவபிளை வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் இந்த கூகுள் ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆன்டி கிராவிட்டி அதை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஐடியாஸில் எப்படி ஒர்க் ஆகுறது, அங்கே எப்படி நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸில் பில்ட் பண்ணுறது அதெல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கேயோ எங்கேயோ ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்பராக ஒரு கம்யூனிட்டியில் போய் இருந்து ஸ்ட்ரக்சராக படிக்கிறது ஐ வுட் டெஃபினெட்லி சஜஸ்ட். பிகாஸ் யூடியூப்ல இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே நாய்ஸ் அதிகமாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிட்டியில் இருக்கும் போது உங்களுடைய லைக் மைண்டட் பீப்புள் உங்களை சுற்றி இருக்க போகிறாங்க, ப்ராப்பரான கைடன்ஸும் கிடைக்கும். அதனால் மேக் ஷூர் தட் யூஆர் ட்ரைங் டு இன்வெஸ்ட் ஆன் அ பர்டிகுலர் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஐ வுட் டெஃபினெட்லி சஜஸ்ட் தட். ஓகே, ஸோ அதான் என்னுடைய பாயிண்ட். ரைட், இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ள நான் உங்களை எடுத்துகிட்டு போகிறேன். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், அகைன் என்னோட லாஸ்ட் வீடியோவில் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஸ்கோப் இருக்கான்னு சொல்லும்போது நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டுருக்கீங்க, ஃபாலோ அப் கொஷின்ஸ். அப்போ டேட்டா அனலிஸ்ட் மட்டும் என்னென்ன கொஷின்ஸ் பாருங்கள், அது காமிச்சிருக்கேன். என்ன கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, பட் ஆல் ஆர் சேயிங் டேட்டா சயின்ஸ் ஜாப் நீட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், தென் ஹவு ஃப்ரெஷர்ஸ் அண்ட் கெரியர் கேப் பீப்புள் வில் கெட் பிளேஸ்ட். சூப்பரான ஒரு கொஷின். அடுத்த கொஷின், வாட் அபவுட் ஃபார் டேட்டா சயின்ஸ் இன் 2026? யார் அவர் பேர் ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. ஸோ இந்த மாதிரி இது ஒரு கமெண்ட். செகண்ட் கமெண்ட் என்ன, ஹரிஷ், ஹை கோச், ஐ கம்ப்ளீட்டட் BSc Physics and then got interested in AI, choose data science course, now I completed the course, but I came to know where there is no chance of getting job in data science without computer science degree, so I plan to focus more on data analyst to become transition data science. Okay, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் போட்டிருக்கீங்க. அடுத்து அப்போ இன்னொருத்தர் சூப்பராக போட்டிருக்கீங்க, அப்போ டேட்டா சயின்டிஸ்ட் ரோல் ஆட்டோமேட் ஆகாதா, அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் பார்ஷியல் ஸ்டாக் ஹோல்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதை தவிர. ஓகே ஃபைன், சரி ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ரோலுமே ஆட்டோமேட் ஆகிடும். நல்லா வச்சுக்கோங்க, சிஇஓனுடைய ரோலுமே ஆட்டோமேட் ஆக பல வாய்ப்பு இருக்குது. ஒரு கம்பெனி நேம் சொல்ல விருப்பப்படல, அந்த கம்பெனிக்குள்ள ஒரு ஹியூமனே கிடையாது. சிஇஓலேருந்து எல்லா எம்ப்ளாயிஸுமே ஏஐ ஏஜென்ட்ஸ் தான். ஓகேவா, அப்படி ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது மட்டும் ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார், அவர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு எண்ட் டு எண்ட் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன் சப்போர்ட்டை எடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக மெஷர் வந்து இந்த ஏஜென்ட் 1 ஹேஸ் டு கம்யூனிகேட் வித் ஏஜென்ட் 2, ஏஜென்ட் 2 அவுட்புட் ஏஜென்ட் 3க்கு போகணும். இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு எண்ட் டு எண்ட் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதை நான் கம்பெனி நேம் சொல்ல வரல, பட் அது வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து உலக போயிட்டு, ஸோ சிஇஓனுடைய ரோலுமே ஆட்டோமேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ எந்த ரோலுமே இன்றைக்கி சேஃப் கிடையாது தான், புரியுதா? டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுமே சேஃப் கிடையாது தான். பட் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த கம்பெனி ஏ லெட்ஸ் சே இஃப் தே ஹவ் த்ரோன் யூ அவுட் அப்படின்னா கம்பெனி பியில் ஃபாஸ்ட்டாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். பிகாஸ் அந்த மாதிரியான ஸ்கில் செட்ஸ் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் ஆல்சோ கோ தேர் அண்ட் கான்ட்ரிபியூட் அண்ட் பே வெல். நீங்கள் இந்த கம்பெனியில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் பேசி அந்த கம்பெனியில் பேசும்போது, எப்பா உனைய மாதிரி ஆளை தான் நான் வந்து தேடிட்டு இருக்கேன், வாப்பா நம்ம கம்பெனியில் ஏதாவது பண்ணி விடு, நான் உனையெல்லாம் ஃபயர் பண்ண மாட்டேன், நீ இந்த கம்பெனி வந்து எடுத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து என்னெல்லாம் எடுத்து போகணுமோ அதை நீ வந்து எடுத்து பண்ணி பார்த்துக்கோ, நம்ம வந்து ரெவன்யூ ஷேரிங்கில் பேசலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த லெவலுக்கு எடுத்து போவாங்க. பிகாஸ் தட் பர்சன் இஸ் ஹேவிங் அ ஹைலி காம்ப்ளெக்ஸ் ஸ்கில்ஸ். புரியுதா? அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு திங்க் பண்ண சொல்கிறேன். ஒரே பேசிக் ஸ்கில் செட்டை மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கிறது ப்ராப்ளம் தான். நீங்கள் டேட்டா சயின்ஸ் ஸ்கில் செட்டை வச்சுட்டு இப்போ உள்ள வாங்க, இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துக்கோங்க. இன்னும் அதிகமான காம்ப்ளெக்ஸ் க்ளவுட் எடுத்து படிங்க, சைபர் செக்யூரிட்டி எடுத்து படிங்க, இன்னும் அடுத்து குவாண்டம் கம்ப்யூட்டர் எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க. பிகாஸ் நம்மளுக்கு கியூரியாசிட்டியை வந்து எப்பயுமே we have to keep the curiosity door always open. என்னைக்கு அந்த கியூரியாசிட்டி டோர் க்ளோஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் பிரச்சனை. புரியுதா? ஸோ இன்னைக்கு நீங்கள் ஐடிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு டேட்டா அனலிஸ்டனுடைய ப்ராசஸ் நிறைய விஷயம் ஆட்டோமேட் ஆகிட்டு இருக்கிறதுனால 2026 உங்களுக்கு இந்த கைடன்ஸ் கொடுக்குறேன். அதை ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே வர வேண்டாம்.
டேட்டா சயின்டிஸ்ட்டை கம்ப்ளீட் ஆட்டோமேட் பண்ணுற அளவுக்கு இது இப்போ வரல, ஃபியூச்சரில் ஆகலாம். பட் இப்போதைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல இருக்கிறதுனால நிறைய நீட் இருக்குது. இந்தியாவிலேயே பல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ சம்மந்தப்பட்டு நம்மளுடைய ரிலையன்ஸ் ஆகட்டும், ஜியோ ஆகட்டும், நிறைய இந்தியன் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள் இந்த ஏஐ சம்மந்தப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதுதான் வாரம் ஏஐ வீக்லி அப்டேட்ஸ்னு கூட போட்டுருக்கேன், இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ ப்ராப்பராக நம்மளுக்கு இந்த செக்மெண்ட்டில் இருக்கும்போது, ஹைலி காம்ப்ளெக்ஸ் ஸ்கில்ஸஸ் இருக்கும்போது நம்மளுக்கு உண்மையாகவே பயங்கரமான ஒரு நீட் இருக்கும். ஆட்டோமேட் ஆயிடுமான்னு கேட்டால் ஆட்டோமேட் ஆகிடும் தான். பட் இப்போ இந்த 2026 இந்த பர்டிகுலராக நான் சொல்கிறேன், 2027 அப்படின்றது நம்ம அடுத்த வருஷம் பார்க்கலாம். பட் இப்போ 2026 ஆட்டோமேட் ஆக வாய்ப்பு இல்லை, நல்ல ஸ்கோப் இருக்க போது. ஸோ அதனால தான் நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உள்ளருவாங்க. பட் ஹைலி காம்ப்ளெக்ஸ் ஸ்கில்ஸ் நான் சொல்லிக்கிறதெல்லாம் ப்ராப்பராக படித்து ப்ராப்பர் கைடன்ஸோடு படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். யூடியூப்பில் என்னென்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து இருக்கிறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். பிகாஸ் என்னையுமே நீங்கள் ஒரு நாய்ஸாக தான் பார்ப்பீங்க. இன்னொருத்தர் இதுலேருந்து இன்னொருத்தர் ரொம்ப பாசிட்டிவாக பேசினார் அப்படின்னால அவரும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோவாக இருக்க போகிறார். பட் அகெயின் நீங்கள் யூடியூப்பில் ஸ்டேயாக இருக்குது, நீங்கள் வந்து நான் சொல்கிற பாயிண்ட்டை வந்து ஒரு மெச்சூர்ட் மைண்ட் செட்டுக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இப்போ ஒரு பீப்புள்கிட்ட, ஒரு இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்ட இன்ட்ராக்ட் ஆகாத வரைக்கும், நீங்களாவே படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹெவி காம்படிஷனில் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி சேலஞ்சிங். அதனால் ஏதாவது ஒரு ப்ராப்பர் கம்யூனிட்டியில் போயிட்டு ஜாயின் பண்ணி அங்கேருந்து ப்ராப்பர் மைண்ட் செட்டோட நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது தான் ஐ வில் டெஃபினெட்லி சஜஸ்ட். ஓகே, தட்ஸ் வாட் மை பாயிண்ட். ஓகே, ஸோ இங்கே ஃப்ரெஷர்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷ் 2020 பார்க்கும்போது நிறைய ஃப்ரெஷர்ஸை வந்து நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் நான் நிறைய நம்மளோட சேனலே வந்து பாருங்கள் எத்தனை ஃப்ரெஷர்ஸ்லாம் போயிருக்காங்கன்ற நான் இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்கேன். நிறைய பேர் இன்னும் போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. கெரியர் 11 இயர்ஸ் கெரியர் கேப்பில் இருக்கிறவங்களாம் போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு 11 இயர்ஸ் கெரியர் கேப் ஆயிடுச்சு, வாழ்க்கை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எப்பா உனக்கு ஒரு வருஷம் கெரியர் கேப் இருந்தாவே ஐடிக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 11 இயர்ஸே வாழ்க்கையே போயிடுச்சு. எப்படி போகிறாங்க? இன்னும் போய்கிட்டு இருக்காங்க, பிகாஸ் ஆஃப் கரெக்ட் கைடன்ஸ். ஓகே, அதனால் நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தால் யார் உங்களுக்கும் பயங்கரமான எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அந்த காம்போ நடக்கும்போது திங்ஸ் வில் ஹேப்பன். ஓகே, அது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ரிமைண்டர், எதனால் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஐ எம் ஹியர் டு ஸ்பீக் ஃபேக்ட்ஸ், நாட் டு ப்ளீஸ் எனிபடி ஜஸ்ட் பிகாஸ் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். அதை வந்து நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக நான் எதுவுமே பேசுறதில்ல. நடக்குது, ப்ராப்பர் கைடன்ஸில் நடக்குது. நீங்களும் அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக நீங்கள் மேலே போனோன்னா உங்களுக்கு கரெக்டான மைண்ட் செட் இருக்கணும். பிகாஸ் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். அப்படி இருக்கும்போது திங்ஸ் வில் டெஃபினெட்லி ஒர்க். நீங்கள் நெகட்டிவிட்டியை நீங்களுக்குள்ள எவ்வளோக்கு அலோவ் பண்ணுறீங்களோ, குறிப்பாக அந்த டேட்டா சயின்ஸ் வச்சு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, அதை மட்டும் நல்லா பாயிண்ட்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு ப்ராமிஸ் யூ, இந்த வீடியோ முடியும் போது உங்களோட கன்ஃபியூஷன் ஸ்டில் இருந்துச்சுன்னா இட்ஸ் யுவர் மைண்ட் செட் இஷ்யூ. புரியுதா? இவ்வளோ எவிடன்ஸஸையும் நான் காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட வந்து இன்னைக்கு ஏஐ அப்ளிகேஷன்ஸில் பில்ட் பண்ணுறாரு, பேசுகிறாருன்னு சொன்னேன், ப்ரூஃப் காமிச்சேன். அதே மாதிரி நிறைய கெரியர் கேப்ஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் போயிட்டு இருக்கான்னு சொன்னேன். அதுவுமே நிறைய ஊர்பட்ட எவிடன்ஸ் நம்ம சேனலே இருக்குது. டெக் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பாருங்கள், நிறைய பேர் பேசியிருப்பாங்க, அதை போய் கவனிக்கலாம். இவ்வளோ ப்ரூஃப்ஸையும் நான் காமிச்சதுக்கப்புறமும் ஸ்டில் இந்த வீடியோவும் பார்த்ததுக்கப்புறமும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் யுவர் மைண்ட் செட் இஷ்யூ, இன்ஃபர்மேஷன் இஷ்யூ கிடையாது. ஓகே, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் வீடியோ வில் பி மை ஃபைனல் ஆன்சர். இஃப் எனிவன் இஸ் ஆஸ்கிங் ஸ்கோப் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட் எப்படி இருக்க போகுது இந்த 2026 அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்களோ இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விடலாம். ஓகே, அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நான் டீப்பராக போயிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸில் டீகோட் பண்ணி பேச போகிறேன். அடுத்த சாப்டர்க்குள்ள போகலாம். கொஞ்சம் பேர் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அதனால இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கலாம். என்னை பற்றி ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். நான் இந்த ஏஐ கோச்சிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்து 2020 இருக்கேன். ஐ ஒர்க்ட் வித் மோர் தென் 10 lakh லேர்னர்ஸோட நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன், அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் சீன் பீப்புள் ஹூ ஹைப், ஹூ குவிட், ஹூ ஸ்டே, ஹூ சக்சீட். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஜஸ்ட் ஹைப்னால உள்ள வந்து ஜாயின் பண்ணவங்களையும் பார்த்துருக்கேன். படிக்கும் போது நிறைய பேர் குவிட்டாயும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பல கேட்டகரிஸை பார்த்துருக்கேன். ஸோ அதனால அவுட்கம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பேஸ்ட் ஆன் ஹவு மச் அப்சஷன் யூ ஹேவ். புரியுதா? உங்களுக்கு எவ்வளோ அந்த பேஷனேட்டாக எனக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்ற அந்த அப்சஷன் இருக்கிற போது தான் உங்களால் அவுட்கம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். டிஃப்ரெண்ட் பீப்புள் கேட்டகரியாக நீங்கள் இருக்கிறதுனால தான் அவுட்கம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஹைப்புக்காக ஜாயின் பண்ணுறீங்க, குட் பண்ணிட்டு பார்ட் எடுத்துட்டு பே பண்ணிட்டு நீங்கள் வந்து நடுவில் குட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், படிச்சுட்டு தெரியுமா, அப்படி பண்ணிட்டேன் தெரியுமானா கண்டிப்பாக இட் ஒன்ட் ஒர்க். நான் வந்து ஆல்ரெடி பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து வெளியில் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பேட்சில் ஒரு செஷனில் டே 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருந்தாங்க. டே 20 பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் அப்படி 20 பேரை மாறுறாங்க. டே 40 இருக்கும்போது அந்த பேட்சில் 3 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபோக்கஸ்டாக என்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். இன்னும் இருக்கக்கூடிய அந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படா ராஜோ நம்ம பே பண்ணிட்டோமே, எப்படா 5 மணி ஆகும், ஏன்னா 5 மணிக்கு கிளாஸ் முடியும், எப்படா 5 மணி ஆகும், நான் முடிச்சுட்டு போகணுன்னு சொல்லிட்டு 4:50 லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாவே அவ்வளோ டென்ஷன் ஆகும். எதுக்குடா நீங்களாம் படிக்க வரீங்க? ஸோ இஃப் யூ ஆர் நாட் வெரி சீரியஸ் தென் வை ஆர் யூ ஸ்டடிங்? ஜஸ்ட் குவிட் அண்ட் கோ.
பட் டு நாட் கம்ப்ளைண்ட் த ஜாப் மார்க்கெட். அந்த ஒருத்தர் நல்லா ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு இருந்தான்னு சொன்னலையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஃப்ரம் ட்ரிபிள் பேக்ரவுண்ட், 2 years கெரியர் கேப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜாப் 15 LPAக்கு போனார். அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாமரிங் இஷ்யூஸ்லாம் அப்போ இருந்தது. பட் இப்போலாம் டெவலப் ஆகி பயங்கரமாக போயிட்டார். ட்ரிபிள் பேக்ரவுண்ட், நோ கோடிங் பேக்ரவுண்ட். எப்படி? ஹி வாஸ் வெரி சீரியஸ். புரியுதா? நீங்கள் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஹவு மச் அப்சஷன் யூ ஹேவ் அப்படின்றத பொறுத்து தான் ரிசல்ட் கொடுக்க முடியும். நீங்களே சீரியஸாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நடக்காது. ஸோ அதான் பாயிண்ட். இப்படி நான் சொல்லும் போது திஸ் ஃபார்முலா ஒர்க்ஸ் ஒன்லி இன்சைட் PROITBRIDGE, நாட் அவுட் சைட். எதனால் நான் இந்த ஒரு பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணேன்னா, நான் இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிடலாம், இன்ஜினியர் ஆயிடலாம்னு சொல்லும் போது ப்ராப்பரான ஒர்க்கிங் ஃபார்முலா வி ஹேவ். எப்படி கைட் பண்ணணும், எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணுன்றது PROITBRIDGE இருக்குது. நான் 2020 இருக்கிறதுனால இங்கே வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு ரிசல்ட் எங்களால் கொடுக்க முடியுது. நீங்கள் வெளியில் படிச்சுட்டு ஜஸ்ட் பேசிக்காக வாட் இஸ் வாட்னு படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னா கிடைக்காது. புரியுதா? அது விச் ஐ டோட்லி அக்ரி. பிகாஸ் நீங்கள் மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை படிக்கிறது இல்லை. அப்படி படிக்காமல் நீங்களும் நான் டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டேன், 4 கோர்ஸ் முடிச்சு வச்சுட்டேன், சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுட்டேன், இது வந்து ஒரு IBM சர்டிஃபைட் அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுட்டு வேலை கிடைக்கிற அப்படின்னா கிடைக்காது. பிகாஸ் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஸோ வாட் எவர் ஐம் கிளைமிங் இட் இஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் PROITBRIDGE அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாயிண்ட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த பாயிண்ட் வந்து சொல்லும் போது நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்போது வை மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஃபெயிலிங், எதனால நிறைய பேர் வெளியில் வந்து ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்ற இன்னொரு பாயிண்ட். ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் சர்டிஃபிகேஷன் பற்றி நான் பேசியிருக்கேன். நிறைய பேர் இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னும் ஃபெயில் ஆகிட்டு இருக்கக்கூடியதுனா காரணம் என்ன அப்படின்ற பாயிண்ட் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ என்னை பற்றி ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும்னு நான் நம்புறேன். ஐ எம் பீன் இன் டு திஸ் பர்டிகுலர் கோச்சிங் இண்டஸ்ட்ரி சின்ஸ் 2020 இருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதனால இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக என்னால் இப்படிப்பட்ட பாயிண்ட்ஸை கிளைம் பண்ண முடியுது. ஐ எம் டாக்கிங் எவ்ரிதிங் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ், நாட் ஃப்ரம் எவ்ரிதிங் ஃப்ரம் ChatGPTலேருந்து கொடுக்குற மாதிரி நான் பண்ணுறது இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் பேசுகிறேன். ஸோ மேக் ஷூர் தட் யூ லிசன் டு திஸ் ப்ராப்பர்லி, carefully and then take the next steps. இது ஒரு ஃபுல்லாக டீப்பர் நாலேஜாக வீடியோ எவ்வளோ பெருசாக வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு I'm just taking lot of time and I'm explaining to the depth. அதனால இந்த ஃபுல் டீப்பர் நாலேஜ் கிடைச்சதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும். ஆல்ரெடி என்னோட லாஸ்ட் ஸ்லைடில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது. அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் யுவர் மைண்ட் செட் இஷ்யூ. ஓகே, இப்போ நிறைய பேர் எதனால ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ள எடுத்துப்போம். வாட் யூ திங்க் வர்சஸ் ரியாலிட்டி, அதை வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுனால ஒரு சில மைண்ட் செட்ஸில் உங்களுக்கு ஒன்று இருக்கும், பட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன்ஸ் வில் சேவ் மீ. ஒரு இடத்துல நம்ம வந்து காசு கொடுத்துட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம், சர்டிஃபிகேஷன் இருந்திருந்தால் எனக்கு வந்து IBMல வேலை கிடைச்சிடும். இது வந்து எனக்கு இருந்துச்சு. எனக்கு என்ன அசம்ஷன்ஸ்ல இருந்து அதை நான் சொல்கிறேன். நான் என்ன நடத்தேன்னா, ஒரு இடத்துல போய் ஐ பெய்ட் சம் அமௌண்ட் ஆஃப் மணி அண்ட் ஐ ஜாயின்ட் ஒன் கோர்ஸ். அது வந்து IBM சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். அப்போ எடுத்ததுமே எனக்கு மைண்டில் நினச்சிட்டு, இந்த கோர்ஸை படித்து முடிக்கும், IBM சர்டிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் நேராக போய் IBM கம்பெனிலேருந்து உட்கார போகிறோம். படிக்கும் போது தான் தெரிய வந்துச்சு, எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஏன்னா கோடிங் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வகையில் சொல்லிக் கொடுக்கல. கோடிங் வந்து ரீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எப்படி ஸ்ட்ரக்சராக எழுதுறது, எதனால நம்ம வந்து டாட் வைக்கிறோம், கர்லி பிரேசஸ் போடுறோம், எதனால வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறோம், எங்கே எதை போடுறோம், அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருந்துச்சு. பட் கோடிங் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துல ரீட் பண்ணிட்டு போகிறாங்க, அது புக்கு டெக்ஸ்ட் படிக்கிற மாதிரி. அது எனக்கு ரொம்பவே சேலஞ்சிங் இருந்ததுனால ஐ ஜஸ்ட் வெண்ட் இன்டு லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த சேனலில் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜேர்னி பற்றி நான் ஒன்று டீட்டெயிலாக பேசியிருப்பேன். அது வந்து ஒருத்தர் பாட்காஸ்ட் எடுத்திருக்காரு, அது நம்ம சேனலில் வரும், ஃபியூச்சரில் பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான அசம்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ லேட்டராக தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த சர்டிஃபிகேஷன் மட்டும் வச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து வேலை கிடைக்காதுப்பா. அதான் சொன்னேன், ஐ நோ இட் வாண்ட் மென்டார் வில் சேவ் மீ அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஓகே, நம்ம வந்து இங்கே போயிடலாம், ஜான் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி வந்து சேர்த்து விட்டுவார். நோ, ஐ won't சேவ் யூ. என்ன கோச் சொல்கிறீங்க? நோவா? நான் இது வரைக்கும் அப்போ இது அதுக்காக இந்த செஷன் பண்ணலையா? அப்போ என்ன கோர்ஸ் வில் சேஞ்ச் மை லைஃப், நான் அதுதான் ஜாயின் பண்ணலான்ட்டு இருந்தேன். நோ, இட் won't. கோர்ஸும் உங்களை சேவ் பண்ணாது. இப்போ என்ன தான் AI ஃபீல்ட் இஸ் பூமிங், ஸோ ஐல் கெட் அ ஜாப் அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்க? நோ, இட் வில் ஹர்ட் யூ. இதெல்லாம் தான் உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் கரண்ட்டாக இப்போதைக்கு இருக்கிறது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணி படிங்க அப்படின்றது ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் why I'm making all these points? Then who can actually save you? உங்களை யார் தான் காப்பாற்றிக்க முடியும்? அதான் அடுத்த பாயிண்ட். It's you. What will save you? Who will save you? It's you. உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்கலாம். என்னது நானா? நான் எப்படி பண்ண என்னைய நானே காப்பாற்றிக்க முடியல தானே உங்கள்கிட்ட தான் வரேன். பட் எப்படி நான் என்ன நானே காப்பாற்றிக்க முடியும்? ஒரு சில எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இவரை தெரியாத ஆட்கள் இங்கே யாருமே இல்லை, ரைட்? ஸோ ரொனால்டோ பயங்கரமான சாதனை பண்ணியிருக்காரு. பட் இவர் பக்கத்தில் ஒருத்தர் கைட் பண்ணிருக்காரு. இவர் யாருன்றது யாருக்காச்சும் தெரியுமா? இந்த பர்சன் தெரியாது. இதை பார்த்ததுமே எப்படி நம்மளுக்கு ரொனால்டோன்னு வருதோ, இந்த பர்சன் பேர் டப்புன்னு வரணும், யாருக்கும் வராது. பட் இருந்தாலும்
இந்த பர்சன் ரொனால்டோ பண்ணிருக்கக்கூடிய சாதனை இவர் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் இல்லை. பட் வை ரொனால்டோ இஸ் லிசனிங் டு ஹிம்? பிகாஸ் இந்த ஃபீல்டில் விளையாடும் போது நிறைய நாய்ஸஸ் இருக்கும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அச்சீவருக்கு ஃபீல்டில் விளையாடும் போது ஒரு சில கோச் இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கெட்டிங் கோச் ஃப்ரம் சம்படி எல்ஸ் ஆர் கெட்டிங் சம் மென்டார்ஷிப் ஃப்ரம் சம்படி எல்ஸ் டசன்ட் மீன் தட் யூ ஆர் வீக். இது நிறைய பேர் யூடியூப்லையும் பேசிகிட்டு இருக்காங்க, நீ வீக்காக இருந்தால் தான் இப்போ கோர்ஸில் எடுப்பா. அப்படி கிடையாதுங்க. தெர் இஸ் நோ ராங் இன் டேக்கிங் சம் கைடன்ஸ் ஃப்ரம் எனிபடி எல்ஸ். புரியுதா? இப்படிப்பட்ட பிளேஸே இவங்க ப்ராப்பரான மைண்ட் செட் இருக்கிறதா தே ஆர் லிசனிங். புரியுதா? யூ நீட் டு ஹேவ் த ஹியூமிலிட்டி. எனக்கு தெரியும் தான், ஒரு சில விஷயம் தெரியும் தான், பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை டு லிசன் டு சம்படி எல்ஸ் ஹூ வென்ட் த்ரூ த சேம் பாத் அண்ட் அவர் கைட் பண்ணுறது வந்து நான் வந்து கண்டிப்பாக லிசன் பண்ணுவேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அப்படின்றது ஹியூமிலிட்டி இல்லாமல் எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கோச்சே தேவையில்லை, நீங்கள் வந்து உங்களோட வழியில் போய்க்கோங்க, பிரச்சனையே கிடையாது. பட் இந்த எக்ஸாம்பிளை வந்து நான் வந்து எடுத்துருந்த காரணம் ஹிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ரொனால்டோட என்னெல்லாம் இருந்தது? வெரி டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் போடுறது அவர் தான், வெரி கமிட்டட், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போடுவார். ஒர்க் அவுட் பண்ணுறது என்ன, டயட் டிசிப்ளின் இருக்கிறது என்ன, ஜங்க் சாப்பிட மாட்டார், ரொம்ப கஷ்டம் இல்லையா இது போல் இருக்கிறது. பட் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இவரோட இவ்வளோ பெரிய ஒரு பேரு புகழ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே. முக்கியமான பாயிண்ட் ஹியூமிலிட்டி இருக்கணும். ஹியூமிலிட்டின்னு என்னென்னா தாழ்மை. ஓகேவா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு சொல்லுங்கள், ஒர்க் அவுட்டே ஆகாது. ஹியூமிலிட்டி இருந்தால் அங்கே லேர்னிங்கே ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அந்த ஹியூமிலிட்டியே இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாச்சும் இடத்துல படிக்க போனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அக்ரெசிவ் மோடுக்கு போயிருவீங்க, ஒர்க் அவுட்டே ஆகாது. எங்களுக்கும் நிறைய ஒரு சின்ன பேர் லெஸ் தென் 1% அந்த மாதிரி இருந்தாங்க, ரிசல்ட்டை கொடுக்க முடியல. வி கான்ட் ஒர்க் வித் யூ. ஓகே, இவருடைய கோல் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோச்சினுடைய கோல் டைரக்ஷன் வைல் பிளேயிங். சம்டைம்ஸ் ஹார்டாக இருக்கும், சம்டைம்ஸ் கொஞ்சம் கரெக்டாக பேசுவார். பட் இவர் வெளியிலேருந்து பார்க்குறவருக்கு தான் எந்த இடத்துல நீ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும், எங்கே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவரால் ப்ராப்பராக கைட் பண்ண முடியும். ஸோ இந்த கோச்சோடைய ரோல் தான் we will take and many others are also taking. அப்போது நீங்கள் சப்மிசிவாக இருக்கணும். பட் நீங்கள் அந்த கோச் ஆர் மென்டாரை யாரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுடைய கிரெடிபிலிட்டி வச்சு சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சும்மா ரேண்டமாக வந்து சூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி மாட்டிக்குவீங்க. அவங்க பேசுகிறது எல்லாமே வேல்யூபிளாக இருக்கா, என்னென்ன ரீசெண்ட் ரிசல்ட்ஸ்லாம் வந்துருக்குன்றத தென் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சூஸ் இட். ஓகே, ரைட். இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ உங்களுக்கு ப்ராப்பராக தெரிய வந்திருக்கு என்னென்ன காமனாக மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது, பட் என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் கரெக்டான ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம்குள்ளே உள்ளர ஜாயின் பண்ணியோ ஒரு ப்ராப்பராக ஒரு மென்டார்ஷிப்பில் நீங்கள் கைடன்ஸ் எடுக்கும்போது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தால் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் நான் இவருடைய ஒரு உதாரணம் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அடுத்த முக்கியமான சாப்டர் எடுத்துக்கோ. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் சீனில் ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. சேலரி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருப்பார், உள்ளே வந்தால் க்ரோ ஆகுது அப்படின்ற மாதிரி. அது ரியலாக ஃபேக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஒரு ரியல் எவிடன்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்துடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய PROITBRIDGEலேருந்தே படித்து ஒருத்தர் வந்து பார்த்து 2022 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போனார். அதுக்கப்புறமா இப்போ 2025 3 வருஷம் ஆச்சு. அவருடைய சேலரி இந்த 3 இயர்ஸில் எங்கேருந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்றத பற்றி மட்டும் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். அவரோட பேரெல்லாம் ஹைட் பண்ணிவிடுவேன், கொஞ்சம் பீப் வந்துடும். பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத உங்களுக்கு கேளுங்க. சேலரி மட்டும் உங்களுக்கு உண்டான ப்ராப்பர் கிளாரிட்டி கிடைக்கும். அவர் எங்கிட்ட ஒரு ஆடியோ நோட்டை சென்ட் பண்ணார், அதை வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஹாய் ஜான் ப்ரோ, இப்போ ரீசெண்டான ஸ்விட்ச் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ டேட்டா சயின்டிஸ்டாக சேர்ந்தேன், 7ல் சேர்ந்தேன். ஸோ உங்களுக்கு அது தெரியும்ல. ஸோ 9.4 வரைக்கும் வந்தேன் ப்ரோ. ஸோ 2 இயர்ஸில். ஸோ அண்ட் தென் இப்போ ஒரு ரீசன்ட் ஸ்விட்ச் அண்ட் ஆல்மோஸ்ட் 90% ஹைக் ப்ரோ. கரண்ட் சேலரி வந்து 17 LPA. ஸோ இன்னும் இருக்குது ப்ரோ, வாண்டட் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சு வச்சது நீங்கள் தான், ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. புரியுதா? இப்போதைக்கு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு, 17 LPA ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து வேற ஒரு கம்பெனிக்கு வந்து ஸ்விட்ச் ஆகும்போது கண்டிப்பாக அவருடைய சேலரி வந்து எக்ஸ்போனென்ஷியலாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகுது. ஓகே, இது வந்து இன்னைக்கு இந்த ஏ இண்டஸ்ட்ரீஸ் தான் கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதுக்கு இந்த சேலரி ஹைக் ஆனது ரியல். புரியுதா? இட்ஸ் அ ரியல் ஸ்டோரி விச் ஹேப்பன் டு ஒன் ஆஃப் அவர் லேர்னர்ஸ் இன்சைட் PROITBRIDGE. இது உண்மையாக நடக்கிறது. ஸோ இவர்கிட்ட இருந்து டேக் அவே பாயிண்ட்ஸ் என்ன? சேலரி டென்ட் இன்க்ரீஸ் பிகாஸ் ஆஃப் டூல்ஸ். ஜஸ்ட் ஒரு 4 AI டூல் படிச்சிருக்கிறனாலையோ ஒரு ஜஸ்ட் பேசிக்காக அந்த லவபிள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுனாலே நடக்கல. அது கார்பரேட்ஸுக்கு தேவையே கிடையாது.
ஓகே, இட் இன்க்ரீஸ் பிகாஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவர் வந்து எடுத்திருக்காரு. ப்ராப்ளம் ஓனர்ஷிப். இவர் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் எடுத்து புதுசாக சால்வ் பண்ணுறாரு. சிஸ்டம் லெவல் ஒர்க், விச் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் வந்து எப்படி இயங்கும் அப்படின்றத கற்றுக்கிட்டு, நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். மல்டிபிள் சிஸ்டம்லேருந்து வரக்கூடிய இன்புட்ஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் அவருடைய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப்பை எடுத்து பண்ணியிருக்காரு. அப்படிலாம் பண்ணுறதுனால salary is a by product because he is creating a big impact to the company அப்படின்னு சொல்லும்போது definitely is going to get more salary. அதான் வந்து பாயிண்ட். ஸோ அதனால் எதனால சேலரி அதிகமாக இருக்குது அப்படின்றது நல்ல பாயிண்ட்டில் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். நான் உள்ள படித்ததுனால அவனுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் எடுத்து அவனுக்கு ஹையர் சேலரி அப்படி இல்லை. என்ன மாதிரி இம்பாக்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான் யுவர் சேலரி ஆல்சோ வில் இன்க்ரீஸ். இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து நான் ஒரு சில விஷயம் அவர் சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறமா அவரே கம்பெனிக்குள்ளே போயிட்டு பல விஷயங்கள் அவர் வந்து இவால்வ் ஆகிட்டார். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். ஸோ அதனால தான் ஸ்கோப் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட் சேலரி கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு 0 to 2 years ஒரு ஃப்ரெஷர்ஸாக வரீங்கன்னா மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாமே. 3.5 yearsல 3.5 lakhs per annum, மந்த்லி ஒரு 30,000 or 25,000 உள்ள போகிறீங்க. 2 வருஷத்தில் நீங்கள் அந்த சேலரியிலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 100% மேலேயே நீங்கள் ஹைக் வாங்க 9 LPAக்கு போயிடலாம். இங்கேருந்து ஒரு 5+ years போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து 20 LPAக்கு போகலாம். 7+ years வந்துச்சுன்னா 35லேருந்து 70 LPAக்கு நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். 7 to 12+ years 12 years இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு இன்னும் உங்களோட பேக்கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது லைவ் ப்ரூஃப். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒருத்தர் பேசினார் இல்லையா, அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 to 5 இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த கேப்பில் இவர் வந்து போயிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அவர் இந்த லெவலில் டச் பண்ணிடுவார். அதனால தான் இன்னும் இருக்கு ப்ரோ அப்படி மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் ரியல் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் ஃப்ரம் த ரியல் டைம் எவிடன்ஸை நிறைய காமிச்சு ஐ ஆம் ஸ்பீக்கிங். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கும். ஓகே கோச், இப்போ எல்லாமே எனக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருச்சு. நான் இப்போ எப்படி உங்ககிட்ட வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம், ஹவு டு ஐ ஆப்ரேட், விச் மீன்ஸ் நீங்கள் இப்போ எப்படி ஆப்ரேட் பண்ணிருக்கீங்க, அதை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஹைலைட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், நான் இப்போவே புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. நான் அடுத்த ஸ்லைடில் அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ ஒரு சில ரிசல்ட்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோ வந்து நான் 2025 டிசம்பர் கடைசி வாரத்தில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன ரிசல்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்திருக்குன்றது ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இது வந்து பாருங்கள், நான் பேரில் ஹைட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 LPAக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒரு 1.5 years ஆஃப் நான் ஐடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு 2.5 LPA வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹைக் அடிக்கும் போது 6 LPA. ஓகே, இவங்க பாருங்கள் 15 LPA, அவங்களோட பேர் இதெல்லாமே நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன். 15 LPAக்கு போயிருக்காங்க அசோசியேட் டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு. இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 years ஆஃப் நான் ஐடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். இவங்க பாருங்கள், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிபேட் அனலிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனியில் போயிருக்காரு. ஓகே, அவர் பேர் முடிஞ்சிச்சு. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ட்ரைனிங், அவங்க 4.5 LPAக்கு ரோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஏஐ சம்மந்தப்பட்டது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ரிசல்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்குது. அதனால தான் எவிடன்ஸை வச்சு ஐ வில் கிளைம். இங்கே எங்கேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டேட்டா அனலிஸ்ட்னு பார்க்க மாட்டீங்க. பட் மார்க்கெட்டில் என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு டேட்டா அனலிஸ்ட்டை போய் தான் இப்படி பண்ண முடியும்னு சொல்லுதா? அப்படி கிடையாது. நிறைய ஃப்ரெஷர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ரெயின் ஆகி அசோசியேட் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகும். சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா சயின்டிஸ்டாகவும் ஆயிருக்காங்க. காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். 4th year முடிக்கிறதுக்குள்ளே ஆகிட்டார். எப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில் ஹி ப்ராப்பர்லி காட் ட்ரெயின்டு ஃபார் வாட் மார்க்கெட் நீட்ஸ். ஜஸ்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்காக இங்கே யாரும் படிக்கிறதுல அது நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ப்ராப்பராக கைடு பண்ணுறோம். கைடன்ஸ் தான் எங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ அதான் பார்த்துக்கோங்க. ரிசல்ட்ஸ் டோன்ட் கம் ஃப்ரம் மீ, தே கம் ஃப்ரம் த சிஸ்டம். இந்த வீடியோஸில் பார்க்கறதுனால ஜான் நீங்கள் ரொம்ப பெரிய எப்படி நீங்கள் எங்களுக்கு கூட வந்து ட்ரெயின் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, இது எல்லாமே ப்ராப்பராக ட்ரைனிங்னு சொல்லிட்டு ப்ராப்பரான டீம் இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி LMSல போட்டுருவேன். ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க் கரண்ட்லி. இப்போதைக்கு இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நானும் நம்மளோட டீமும் நானே உட்காந்து ஃபுல்லாகவே தமிழில் ஆக்சுவலாக மேக் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷில் தான் பல வருஷமாக பண்ணிட்டு இருந்தது. இப்போ 2025 நவம்பர் அப்போ வி ஸ்டார்டட் மேக்கிங் இன் தமிழ். பிகாஸ் நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, தமிழில் படித்த ஒன்று கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால தமிழ்லேயே திருப்பியும் நான் வந்து ஒரு 6 வருஷமாக இங்கிலீஷில் டீச் பண்ணி அதை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் தமிழில் படித்தா இன்னும் நல்லா ஹைலி இம்பாக்டாக நடக்குவேன்னு சொல்லிட்டு வி அகெயின் ஸ்டார்டட் ரெக்கார்டிங் எவ்ரிதிங் இன் தமிழ். ஓகே, ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஃபுல் சிஸ்டம், உங்களுக்கு கைடன்ஸ் தான் எங்களுடைய முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அந்த டீம் வந்து உங்கள் கூட கைட் பண்ணுறதுக்காக அதை போட்டிருக்கேன். டீம் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மீ. டீமையும் என்னையும் நீங்கள் செப்பரேட் பண்ண முடியும். பிகாஸ் வி ஆல் ஆர் ஆப்ரேட்டிங் ஃபார் ஒன் விஷன். I am not interfering with my team daily. Systems works because leaders mindset is right. என்னோட மைண்ட் செட் ப்ராப்பராக இருக்கிறதுனால தான் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேரி பண்ணிட்டு பயங்கரமாக ஹெல்ப் பண்ண முடியுது. என்னோட விஷயம் என்ன, எனக்கு கூட என்னுடைய ஓன் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கர சீரியஸாக இருக்காரு. அவர் ஐடியில் எப்படி மேலே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீம் இருந்தாருன்னா அவருக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி என் மைண்ட் செட் இருக்குமோ அதே மாதிரி தான்
வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தான் we are helping. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரிசல்ட்ஸ் கம் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு பேசிக்காக எப்படி கோச்சிங் ப்ரோக்ராம் PROITBRIDGE கூட ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். பட் நாட் எவ்ரிபடி ஆர் எலிஜிபிள் ஃபார் அவர் ப்ரோக்ராம். எங்களுக்கு சொல்லிட்டு ஒரு ஹூஸ் நாட் ஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கேட்டகரிஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா டு நாட் மேக் அன் என்கொயரி. பிகாஸ் இது பார்க்கும்போது எங்கள் கூட படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தாட் கண்டிப்பாக வரும்ன்றதை நான் அஜெண்டாலே சொல்லியிருக்கேன். பட் நாட் எவ்ரிபடி ஆர் எலிஜிபிள் ஃபார் அஸ். வி கான்ட் சேவ் எவ்ரிபடி. அதில் வி ஆர் கிளியர். ஹூ வி கான்ட் சேவ், ஹூ இஸ் நாட் ஃபிட் ஃபார் அஸ் அப்படின்றத நான் அடுத்த ஸ்லைடில் சொல்ல போகிறேன். ஹூஸ் நாட் ஃபிட்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கோலை வந்து PROITBRIDGE கோலை வந்து நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். We wanted to build AI talents from Tamil Nadu and deploy to big tech giants. புரியுதா? அதனால தான் we recently November 2025 அப்போ we started making every courses in Tamil. தமிழில் பண்ணால் ஃபாஸ்ட் இப்போ நீங்கள் யூடியூப்ல எப்படி பார்க்க ஃபுல்லாக தமிழில் இருக்காது. இந்த மாதிரி தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கிற ஃபுல்லாக கைடன்ஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் மென்டாஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்டை நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் பேச போகிறீங்க. அப்படின்னா தான் ப்ராப்பராக உங்களுக்கு உண்டான எப்படி இன்டர்வியூவில் பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் எல்லாமே இருக்க போகுது. ஸோ அதனால் யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். ஸோ என்னுடைய கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா PROITBRIDGE மூலிமா நிறைய டேலண்ட்ஸை AI டேலண்ட்ஸை கார்பரேட்ஸுக்கு தேவையான மாதிரி ட்ரெயின் பண்ணி கைட் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பணும். இதுதான் கோல். பிகாஸ் நிறைய இந்த நார்த் இந்தியாவில் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இருக்குது. கரெக்டாக நிறைய பேர் போக முடியுது. பட் பிக் டெக் ஜெயின் கம்பெனிஸ்க்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போக முடியல. பட் நம்மளுக்கு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளாம் ரெடியாக இருக்கும். பட் ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணணும். எதை எங்கே படிக்கணும்னு தெரியாது, எதை படிக்கக்கூடாதுன்னு தெரியாது, எந்த பொசிஷன் படிக்கணுன்றது தெரியாது, எந்த பொசிஷனுக்கு எப்போ அப்ளை பண்ணணும்னு தெரியாது, ரெஸ்யூமே எப்படி இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிராஃப்ட் பண்ணணும்னு தெரியாது. இதெல்லாம் ப்ராப்பர் கைடன்ஸில் வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய கோல். அதனால தான் தட்ஸ் வை செஷன்ஸ் ஆர் இன் தமிழ் அண்ட் வி சர்வ் ரைட் பீப்புள், நாட் எவ்ரி ஒன். எல்லாத்தையும் எங்களால் சர்வ் பண்ண முடியாது. கரெக்டான மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புளை தான் சர்வ் பண்ண முடியும். யாரெல்லாம் சேவ் பண்ண முடியாது அப்படின்றத தான் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். கவனிங்க. when you doubt the process after entering it, உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மைண்டில் இருக்கும், இப்படிலாம் பண்ணோம். நீங்கள் ப்ராசஸ் டவுட் பண்ணினா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்கள் ஆக மாட்டீங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட், யூ லேக் ஹியூமிலிட்டி டு லேர்ன். ஆல்ரெடி நான் வந்து அந்த ரொனால்டோ வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஹியூமிலிட்டி இல்லை த்ரூ அவுட் த ப்ராசஸ். அப்போ ஹியூமிலிட்டி இல்லை அப்படின்னா சொல்கிறது நீங்கள் பண்ணலை, உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்க முடியாது. தேர்ட் பாயிண்ட், யூ எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்ஸ் வித்வுட் ஹார்ட் ஒர்க். நான் வந்து ஹார்ட் ஒர்க் போட மாட்டேன், எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் ஆனால் வந்துடணும், சொல்கிறது பண்ண மாட்டேன், ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஃபோர்த் கேட்டகரி, யூ வாண்ட் ஜாப் கேரண்டி ஜஸ்ட் பிகாஸ் யூ பெய்ட். ஜாப் கேரண்டி நீங்கள் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஹார்ட் ஒர்க்கே போட மாட்டீங்க. ஜாப் கேரண்டி எப்படி கொடுக்க முடியும்? அந்த கேள்வி உள்ள வந்து யாரும் கேட்கக்கூடாது. இவ்வளோ ரிசல்ட்டை காமிச்சதுக்கு காரணம் யாருமே அந்த மைண்ட் செட்டோட வரல. அவங்க எல்லாமே என்ன மைண்ட் செட்டில் வந்தாங்கன்னா, நான் 100% எஃபர்ட் போடுறதுக்கு ரெடி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே செய்கிறதுக்கு ரெடி, பட் ஏன்னா எப்படியாச்சும் கரை சேர்த்து விட்டுருவீங்களா, இதான் உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். நீங்கள் அதுக்கு ரெடினா we are also ready 200% to guide you accordingly. Just follow whatever we are saying, you will be definitely in. அதை ஃபாலோ பண்ண ஒவ்வொருத்தரும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டாங்க. வெரி சீரியஸ். யூ வாண்ட் ஜாப் கேரண்டி ஜஸ்ட் பிகாஸ் யூ பே. நிறைய பேர் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க, காசு கொடுத்தா அப்படியே வேலைக்கு போயிடலாம். வாய்ப்பே இல்லைங்க, அப்படி நடக்கவே நடக்காது. ஓகே, யூ திங்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் யுவர் டெசிஷன். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருந்துச்சுன்னா நான் வந்து இதை எடுத்து படிப்பேன், தேவையே இல்லை. ப்ளீஸ், இந்த என் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இதுக்குன்னு இல்லை, எந்த பர்டிகுலர் ஒர்க்குமே மோஸ்ட்லி இந்த டெக்னிக்கல் சைடில் நீங்கள் வந்து செட் ஆக மாட்டீங்க. இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருந்தீங்கன்னா எங்களால் உங்களை ஹெல்ப் பண்ண முடியாது. அதான் நான் போட்டிருக்கேன் தெளிவாக. we cannot save you as per your comfortability. உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எங்களால் அடாப்ட் பண்ண முடியாது. அதான் லாஸ்ட் ஸ்லைடில் ஒரு பாயிண்ட் தெளிவாக போட்டிருக்கேன். மார்க்கெட் will not adapt for as per your comfortability. If you are ready to adapt as per the market's comfortability, then you can save yourself with some support. புரியுதா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே வர வேண்டாம். கண்டிப்பாக எங்களால் உங்களை காப்பாற்ற முடியாது, சேவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், who we can help. யாரெல்லாம் செட் ஆவீங்க அப்படின்ற அந்த கிளாரிட்டியும் நான் பாயிண்ட்ல கொடுக்குறேன். who can journey with us. இவரை வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அப்போ வந்து இவரை பார்த்துருப்பீங்க, பட் இவரை வந்து இவரோட ரீசெண்ட் பாட்காஸ்ட் நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. இவர் பேர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன், CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் perplexity.ai. எதுக்காக இவரை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன், இவரோட ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் கண்டக்டராக இருந்து இப்போது பயங்கரமாக உலகத்துக்கே தெரியக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறி இருக்கார். ஒரு நார்மல் பஸ் கண்டக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பேசினீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ட்ரீமை வச்சிருக்க மாட்டாங்க, பட் இவர் அவ்வளோ பெரிய ஒரு ட்ரீமை கேரி பண்ணிட்டு இருந்தார். ஓகே, நார்மலாக நான் பஸ் கண்டக்டர்னா அந்த லெவலில் தான் இருப்பாங்க, பட் ஒரு மார்க்கெட்டை உடச்சி போய் மேலே முன்னேறினார். அந்த மைண்ட் செட் பாருங்கள் எப்படி. இவரோட மைண்ட் செட் என்ன, இவர் ஸ்ட்ரைட்டாக கூகுள்கிட்டே போயிட்டு நான் உங்களோட கூகுள் குரோமை நாங்கள் வாங்கிட்டோமான்னு சொல்லிட்டு போய் ஒரு ப்ரைஸையே ஃபிக்ஸ் பண்ணி லெட்டர் எழுதி அடிச்சிருக்கேன் கூகுளுக்கு, நான் கூகுளை வாங்கிக்கிறேன் அப்படின்னு.
ஏப்பா இவர் வந்து பார்த்து 2022 பெர்ப்ளெக்சிட்டின்ற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 3 வருஷத்தில் கூகுளில் போய் வாங்கியிருக்காரு. அப்போ மைண்ட் செட்டில் பாருங்க, ஃபைட்டிங் ஸ்பிரிட். இப்போ 3 வருஷத்தில் கூகுளோட காம்படிட்டர் யாருன்னு கேட்டால் பெர்ப்ளெக்சிட்டி, ஒன் ஆஃப் த காம்படிட்டர்ஸ். அந்த லெவலுக்கு குரூப் போயிட்டாங்க. அப்போது இதெல்லாம் தான் சொல்கிறேன். பீப்புள் வந்து நார்மலாக கிளைம் பண்ணுறது டேட்டா அனலிஸ்ட் போய் டேட்டா சயின்டிஸ்ட் ஆவாங்க, இந்த மாதிரி என்ன வீக் மென்டாலிட்டி. என்ன என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங் மென்டாலிட்டி, இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். இப்போ இன்னொருத்தரை காமிக்கிறேன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ண பர்சன். இந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன், நியூசிலாண்டில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. இவர் 9 years ஆஃப் நான் ஐடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சேல்ஸ் அண்ட் பேங்கிங்கில். இவருக்கு என்ன மைண்ட் செட் என்னன்னா, நான் அவர்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு வந்து 10 years ஆஃப் நான் ஐடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி நீங்கள் ஐடிக்குள்ள, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவர் வச்சு தான் நான் ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் 2020. அப்போ கேட்குறேன் உங்களுக்கு எப்படி இந்த மைண்ட் செட்டில் வரும். அப்போ வந்து ஒரு விஷயம் கிட்ட சொன்னார், அதை நான் வந்து அடுத்த பாயிண்ட்ல போட்டிருக்கேன். இஃப் யூ திங்க் யூ கேன், எஸ் யூ ஆர் ரைட், யூ கேன். இஃப் யூ திங்க் யூ காண்ட், அகைன் எஸ் யூ ஆர் ரைட், யூ காண்ட். வாட் யூ திங்க்? இந்த கொஷினை நான் என் கூட கேட்டுகிட்டே இருப்பேன் ஜான் அப்படின்றார். இவர் வந்து செட்டிலாக தான் இருந்தார். ஒரு SBIயில் அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஏன்ப்பா கவர்மெண்ட் ஜாப் விட்டுட்டு யாராச்சும் நீங்கள் டெக்னிக்கல் ஜாப்ல வருவீங்களா, நல்ல சேலரி தானே. இல்லை எனக்கு ஒர்க் பண்ணுற ஒர்க் பிடிக்கல, எனக்கு வந்து ரொட்டீன் ஒர்க்காக இருக்குது, பிடிக்கல, எனக்கு இந்த டெக்னாலஜிக்குள்ளே எப்படி வந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சொன்னார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் எப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா ஒன்றுமே கோடிங் பேக்ரவுண்டு இல்லையே. அப்போ அவர் என்கிட்ட சொன்னது, இஃப் யூ திங்க் யூ கேன், எஸ் யூ ஆர் ரைட், யூ கேன். இஃப் யூ திங்க் யூ காண்ட், எஸ் யூ ஆர் ரைட், யூ காண்ட். நீ என்ன திங்க் பண்ணுறது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, நான் திங்க் பண்ணிட்டா முடிஞ்சிடும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் எனக்கு ஒன்றும் புரியல தான். நான் ஆல்ரெடி நியூசிலாண்டில் ஒரு காலேஜில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க டீச் பண்ணுறது ஒன்றும் புரியல. ஆல்ரெடி பல லட்சம் பே பண்ணிட்டேன். நீங்கள் ஏதாச்சும் நான் கற்றுக்கிறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் ஏதாச்சும் பேமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து படிச்சுக்கிறேன்னாரு. அப்போ எனக்கு ட்ரைனிங்லாம் எனக்கு அவள்கிட்ட சொன்னால், எனக்கு நீங்கள் பே பண்ணுறது 2வது, எனக்கு டீச்சிங் வருமா வராதுன்னு எனக்கு தெரியாது. மேபி நீங்கள் சொன்ன ப்ராப்ளம் எனக்கே மோட்டிவேஷனாக இருக்குது. இட்ஸ் நியூ சேலஞ்ச், வை நாட், வாங்க உங்களை நான் டீச் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பிச்சது. இவரை ஃபஸ்ட் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள 2021 பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் மை கோச்சிங் சேனல். இல்லாட்டா நான் கோச்சிங்கே வந்திருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் 1-on-1 ஃப்ரீயாக அவரை ட்ரெயின் பண்ணி இவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமா இவர் நடுவில் அப்பப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஓகே இவ்வளோ டீச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் வந்து ட்ரெயினராக நான் ஜாயின் பண்ணேன். எல்லா கம்பெனிஸில் வந்து பார்த்தா நான் தான் டாப் 1 ட்ரெயினராக ஆனேன். பிகாஸ் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாங்க, என்னை வச்சு அந்த கம்பெனிஸில் வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க. ஃபைன், தட் இஸ் கிரேட். பட் எனக்கு அந்த எல்லா கம்பெனிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இல்லை, என்னன்னா ப்ராப்பராக கைடன்ஸை மட்டும் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணல, ரேதர் லைவ் செஷன்ஸ், ஆஃப்லைன் செஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் நான் எல்லாத்தையுமே ப்ராப்பராக அதை தாண்டி அவங்க கூட நான் வந்து பர்சனலாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், மார்க் இன்டர்வியூஸில் எப்படி பேசணும், இன்டர்வியூவில் எப்படி பேசணும், ஆடியோ நோட்டாக நான் சென்ட் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ராப்பராக இங்கிலீஷ் ப்ராப்பராக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி வராது. நிறைய ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க, ஐடிக்கு புதுசாக இருக்கிறவங்களா இருக்காங்க, அவங்களாம் எப்படி பேசணுன்றது ப்ராப்பராக அவங்களை கைட் பண்ணி நான் பண்ணதுனால தேர் ஏபிள் டு அப்படியே அவங்க ரெப்ளிகேட் பண்ணாங்க, ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. நான் நிறைய மார்க் இன்டர்வியூஸில் கண்டக்ட் பண்ணேன். ஸோ அந்த சிஸ்டம் வந்து நிறைய பேர் வெளியில் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்றதுனால ஐ கேம் அவுட் 2020 நான் வெளியில் வந்தேன். தென் வி ஸ்டார்ட் திஸ் PROITBRIDGE கம்பெனி. அந்த டைம்லேருந்து இது வரைக்கும் we are carrying the same mission, mentorship. ப்ராப்பராக கைட் பண்ணணும். ஆஃப்லைன் ஆன்லைன் செஷன்லாம் தாண்டி பீப்புளுக்கு வந்து நாளைக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு படித்து முடிச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல அதிகமாக ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்றதுனால we are focusing on mentorship right from day one, not taking any online or offline session. அது கிடையாது. ஸோ இன்கேஸ் இஃப் யூர் கம்மிங் இன் என்ன மைண்ட் செட்டில் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் செட் ஆக மாட்டாங்கன்றது நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன யார் எதை வந்து ரோட் மேப் எடுத்து படிக்கணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் பாயிண்ட், நான் உங்களுக்கு இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது, ப்ராப்பர் கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இவ்வளோ டெஸ்டிமோனியல் பார்த்து இட்ஸ் யுவர் மைண்ட் செட் இஷ்யூ, நாட் இன்ஃபர்மேஷன் இஷ்யூ. இவ்வளோ ஒரு 1.5 hours கிட்ட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க, டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸ்டில் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா மைண்ட் செட் இஷ்யூ. பட் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இன்னும் கொஞ்சம் போகிறதுக்காக இந்த செஷனில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு குவிக் ரீகேப் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு ஆல் மை காம்படிட்டர்ஸ் சொல்லியிருந்தேன். மென்டார்ஷிப் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ட்ரூத். மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணுவோம் நம்மளை நம்பி வரவங்களுக்கு. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்டாக இருந்துச்சு. டேட்டா சயின்டிஸ்ட், ஏ இன்ஜினியர்ஸ், GenAI இன்ஜினியர்ஸ் ஆர் தே ஆல் சேம். அவங்களுக்கு எல்லாமே என்ன டெசிக்னேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன்ஸில் இருக்குது, ஸ்கில் செட்ஸில் என்னெல்லாம் அக்வயர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து பேசியிருக்கேன். தேர்ட் பாயிண்ட், த இமேஜினேஷன் அபவுட் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ் இஸ் நாட் ஆல் அபவுட் கெட்டிங் 100% அக்யூரசி. பட் என்ன பியூட்டிஃபுல் டேஷ்போர்ட்ஸில் பில்ட் பண்ணுறதுல அதை கொண்டு போய் லிங்க்டின்ல போட்டது கிடையாது. ரியாலிட்டி என்னன்றதை பேசியிருக்கோம். 3 ரியல் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருந்தேன். பேங்கிங்லேருந்து ஒன்று பேசியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இ-காமர்ஸ்லேருந்து ஒன்று பேசியிருந்தேன்.
அதே மாதிரி GenAI ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான சைக்கிளில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பேசுகிறேங்க. எல்லாருமே நாங்கள் ரெவென்யூக்காக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். சேல்ஸ் டீம் ரெவென்யூ உள்ளே எடுத்துகிட்டு வராங்க, பட் டேட்டா சயின்ஸ் அண்ட் AI டீம் வந்து ரெவென்யூ லீக்கேஜ் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக ஒர்க் பண்ண போகிறோம். அதை மைண்டில் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். தட்ஸ் வை தேர் கெட்டிங் பெய்டு மோர் அப்படின்றத பற்றி பேசுகிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷர்ஸ் ஆகட்டும், கெரியர் ட்ரான்சிஷனர்ஸ் ஆகட்டும், நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் 15+ இயர்ஸ் மேலே இருக்கிறவங்க எந்த பாத்தில் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத கொடுத்து அந்த ரோட் மேப்பையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேபி அந்த ரோட் மேப்பை நான் கீழே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் சி. 6th பாயிண்ட்டில் ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படின்றத பற்றி நான் வந்து பேசியிருந்தேன். ஐ எம் ஜஸ்ட் நாட் ஸ்டார்டிங் மை கோச்சிங் ஜெர்னி டுடே. 2020 ஃபஸ்ட்டு நான் இப்போ லாஸ்ட் டைமில் காமிச்சு அவருக்கு நான் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறமா என்னோட கோச்சிங் ஜெர்னி வந்து ஃபுல் டைம் ஜாபில் விட்டுட்டு 3 வருஷமாக வெளியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் திஸ் கம்பெனி PROITBRIDGE. ஸோ ரிசல்ட் ஓரியன்டாக வி ஒர்க். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன். வை மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஃபெயிலிங் 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். சர்டிஃபிகேஷன் உங்களை சேவ் பண்ணாது, கோர்சஸ் உங்களை சேவ் பண்ணாது, மென்டாஸ் உங்களை சேவ் பண்ண மாட்டாங்க. AI பூம் ஆகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் உள்ளே வந்து படிக்கிறதுனால சேவ் ஆக மாட்டீங்க. நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்க முடியும். அதுக்கு ப்ராப்பரான ஆட்டிடியூட், கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும்போது, அப்போ ப்ராப்பரான ஒரு கோச் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கும் போது, கரெக்டாக அந்த கைடன்ஸ் ஒர்க் ஆகும்போது சக்ஸஸ் நடக்கும். இல்லாட்டினா நடக்காது. பிகாஸ் அந்த இடத்துல எல்லாமே கேம் விளையாடுறது நீங்கள் தான், ஹார்ட் ஒர்க் போடுறது நீங்கள் தான், சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறது நீங்கள் தான், எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் நீங்கள் தான். ஒர்க்கிங் ஃபார்முலா அந்த கோச்சுக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இஸ் சேலரி ஹைப் ரியல் ஆர் ஃபேக்? இது வந்து ரியல் தான். அதுக்குண்டான ஒரு ப்ரூஃபை தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஒரு ஆடியோ நோட் கூட ப்ளே பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பாயிண்ட்ஸில் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கோப் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட் சேலரி அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற அந்த சார்ட் போட்டு கூட நான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சேன். எப்படி ஒரு 0 to 2 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5+ இயர்ஸ் 7+ இயர்ஸ் போகும்போது என்ன மாதிரியான சேலரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு உதாரணம் காமிச்சு. என்னையவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி 80 LPAக்கு ஹையர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. பட் நான் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். நிறையா சாக்ரிஃபைஸ்லாம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணனால இருந்துச்சு. அந்த சேலஞ்சஸ்லாம் நான் அடுத்த எபிசோடில் பேசுகிறேன். பட் ஸ்கோப் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லும் போது எப்படி வந்து க்ரோ ஆகுது அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். ரிசல்ட்ஸ் அந்த PROITBRIDGE சிஸ்டம் நிறைய ரிசல்ட்ஸ் இந்த நவம்பர் டிசம்பர் 2025 வந்து என்னென்ன ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் ரிசல்ட்ஸ் காமிச்சிருந்தேன். இன்னும் நிறைய ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. அண்ட் PROITBRIDGE சிஸ்டம் இப்போ நான் உள்ள வந்து அந்த சிஸ்டம்குள்ளே கைடன்ஸ் சிஸ்டம்குள்ளே இல்லை, டீம் இருக்காங்க. அது எப்படி அவங்க தான் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணல, எல்லாமே அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆல் கிரெடிட் கோஸ் டு மை டீம் பிகாஸ் தே ஹவ் கைடட் them well because they are carrying our vision well. நான் என்ன விஷனை வச்சு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அதே விஷயம் அவங்க கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. பிகாஸ் லீடர்ஸ் மைண்ட் செட் அண்ட் ஹிஸ் விஷன் ஷுட் பி ரியலி குட். அக்கார்டிங்லி டீம் கேன் ஒர்க். அந்த மாதிரி தான் டீம் ஒர்க் பண்ணி கைட் பண்ணிருக்காங்க. அவர் விஷன் என்னன்றது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மேசிவ் AI டேலண்ட்ஸை எடுத்து பில்ட் பண்ணி பெரிய டெக் கம்பெனிஸில் டிப்ளாய் பண்ணணும். ஸோ நாளைக்கு AI கோச் ஜான்லேருந்து படித்து போன டீம் எல்லாமே சூப்பராக இருப்பாங்க, குவாலிட்டியாக இருப்பாங்கன்ற இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பதிக்கணுன்றதான் என்னோட பாயிண்ட். 12th பாயிண்ட், ஹூ இஸ் நாட் ஃபிட். எந்த மைண்ட் செட்டில் இருந்தால் பீப்புள் நீங்கள் உள்ளே வந்து எங்கள்கிட்ட படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வி கான்ட் சேவ் எவரிபடி பட் வி கேன் ஒன்லி சேவ் சம்படி. அந்த சம்படி யார் அப்படின்றதான் ஹூ இஸ் ஃபிட் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 13 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் பேசியிருக்கேன். ஐ ஹோப் எவ்ரிதிங் வாட் எவர் யூ ஷுட் நோ டு பிகம் அன் AI இன்ஜினியர் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன மைண்ட் செட் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கும் போது என்ன மாதிரியான இதில் ஒர்க் ஆகும் அப்படின்ற எல்லா ப்ரூஃபையும் காமிச்சு ப்ராப்பர் கிளாரிட்டியோட ஒரு 1.5 hours வந்திருந்தாலும் தெளிவாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஹோல் கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 days ஆச்சு. என்னோட எல்லா ஒர்க்கையும் பைலப் பண்ணி இன்னும் பைலப் இருக்குது, முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஒர்க் எடுக்கணும். பட் ப்ராப்பராக தான் பேசுகிறோமான்றதை பயங்கரமாக இவால்வ் பண்ணி தான் பேசினேன். ஸோ அதனால் என்னோட ரெக்வஸ்ட் வந்து சொல்லிடுறேன். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் நான் எப்பயுமே பேசுவேன். எவ்வளோ டீப்பாக போனாலும் அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறது என்னோட மைண்டில் இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷுர் வாட் யூ ஹவ் லேர்ன்ட். ஓகே, நான் பேசினதில் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி ஆக்டிங் அஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ இவ்வளோ டீப்பரான நாலேஜ்லாம் கொடுக்கறதுக்கு. பிகாஸ் திஸ் சேனல் இஸ் நாட் சம்திங் ஃபார் எவ்ரிபடி, இட் இஸ் ஒன்லி ஃபார் சம்படி who's having a goal to become top 1% of AI engineers or leadership in the leadership who you wanted to grow. ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு தான் நான் பேசக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் போய் சேரணுன்றது என்னுடைய கோல். ஸோ நீங்கள் கார்பரேட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு இவ்வளோ விஷயங்கள்லாம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் ஒரு 20+ years எக்ஸ்பீரியன்ஸ் கூட பர்சன் நீங்கள் போட்டிங்க தட் இட் இஸ் சம்திங் வேல்யூ அப்படின்ற மாதிரி வேலிட் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ட்ராப் யூர் கமெண்ட்ஸ். ஸோ நீங்களோட கமெண்ட்டை பற்றி தான் நான் சொல்கிறத தாண்டி உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹூவர் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் ஆர் ஃப்ரெஷர்ஸ் வாட் எவர் த திங்ஸ் தட் யூ ஹவ் லேர்ன் ஃப்ரம் திஸ் செஷன் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. I will definitely read and respond to each and every comments. I hope whatever the time that I've spent here and you also spent with me in this particular session is really helpful, and I hope you got the complete clarity that you wanted to know before stepping into this AI world and master this AI. நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்ப்போம். பட் கமெண்ட்டை மட்டும் தயவு செஞ்சு போட்டுட்டு போயிருங்க without forgetting. Okay, see you, bye.